وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا وغفر له ما تقدم من ذنبه وما تأخر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உண்டான இந்த அழகான பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், முத்தவள்ளி மற்றும் நிர்வாக குழுவை சார்ந்தவர்களே, வருகை தந்திருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து உங்கள் அனைவருக்கும் மேலான நன்றியினை தெரிவித்து 27 நாட்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீர்கள். இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் வருகை தந்தார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலும் இப்படி ஒன்று சேர்த்து எல்லோரும் அளவலாகிக் கொள்ளுகிற நற்தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மேலான ஆசைகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இரவு லைலத்துல் கத்ரின் இரவு, இறைவனுக்கு பிடித்தமான இரவு. பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிரியம் என்பது இருக்கும். பிரியம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? எனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பிரியமில்லை, பிடிப்பில்லை என்று சொல்லுவர் ஒருவரை கூட பார்க்க முடியாது. ஒருவர் தன்னுடைய தாயின் மீது பிரியமாக இருப்பார், ஒருவர் மனைவியின் மீது பிரியமாக இருப்பார், ஒருவர் மக்களின் மீது பிரியமாக இருப்பார். இப்படி பிரியம் வேண்டுமானால் பிரிந்திருக்கும் எனவே பிரியமே இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம்: ரப்பே, உனக்கு பிடித்தமானது என்ன? உனக்கு பிரியமான மார்க்கம் என்ன? உனக்கு பிரியமான பேச்சு என்ன? உனக்கு பிரியமான இடம் என்ன? உனக்கு பிரியமான மக்கள் யார்? உனக்கு பிரியமான தூக்கம் என்ன? உனக்கு பிரியமான நோன்பு என்ன? உனக்கு பிரியமான ஜிஹாத் என்ன? உனக்கு பிரியமான ஹஜ் என்ன என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் வரிசையாக பேசுகிறான். எனக்கு இது பிடிக்கும். காரணம், தரமான இரவிலே தரமான விஷயத்தை தானே பேச வேண்டும். இந்த இரவு தரமான இரவு, இறைவனுக்கு பிடித்தமான இரவு. அதனால தரமான ரப்பிடத்திலேயே கேட்கலாம்: ரப்பே, உனக்கு பிடித்தமான மார்க்கம் எது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அஹப்புல் அதியான், நிறைய மார்க்கங்களை நான் உருவாக்கினேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, 1,24,000 பேர்கள் வந்தார்கள். அஹப்புல் அதியான் இலல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்திலேயே ரொம்ப பிரியமான மார்க்கம் அல் ஹனஃபியத்து ஸம்ஹா தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கு பிரியமான மார்க்கம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் கேட்காமலேயே அதிலே நம்மை நுழைய வைத்திருக்கிறார். நம்ம என்னைக்காவது கேட்டுக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு தீனுல் இஸ்லாத்தை கொடுத்து கேட்டோமா? கேட்காமலேயே இலவசமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இலவசமாக சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். முதல்ல அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் தானே அவருடைய மார்க்கத்தை பற்றி தெரிய முடியும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் மக்கிக்குவார் ஒரு கற்பனை கதை ஒன்றை வடிக்கிறார்கள். ஒரு விவசாயி அல்லாஹ்வை பார்த்து கேட்டானா, அல்லாமா இக்பாலினுடைய கற்பனை கதைகள் எல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கும், அறிவுபூர்வமானதாக இருக்கும். அல்லாமா இக்பால் கேட்கிறார்கள், ஒரு விவசாயி அல்லாஹ்விடத்திலே கேட்டானா, யா அல்லாஹ், கொஞ்ச நாள் ஓ பவரை எனக்கு கொடு. கண்ட நேரத்திலே நீ மழையை கொடுக்கிறாய், கண்ட நேரத்திலே காற்றடிக்கிறது, அறுவடை நேரத்திலே மழை வருகிறது. இப்படி மாற்றி
மாற்றி மாற்றி நடக்கிறதே. என்னிடத்திலே கொடுத்தால் எல்லாம் சீராக நான் செய்வேன். கற்பனை. அல்லாஹ் அப்படியா? காற்றையும் மழையையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றார். உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றார். சரியாக மழை, சரியாக உரம், சரியாக காற்று, எல்லாம் சரியாக இருக்கிறது. பயிர் சரியாக வளர்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது. அறுவடை செய்யப்படுகிறது. கடைசியில அறுவடைக்கு பிறகு உள்ளே பார்த்தால் ஒன்னையும் காணும். உள்ளே எதுவும் இல்லை. ரப்புல் ஆலமீனை பார்த்த அந்த விவசாயி கேட்டாரா, ஓ காத்தையும் ஓ மழையையும் நீயே வைத்துக்கொள், நான் இவ்வளவு சரியா செஞ்சும் கூட ஒண்ணும் இல்லையே, என்ன காரணம்? எல்லாம் சொல்லுவான், நான் சில நேரத்தில் மாற்றி மாற்றி ஏன் செய்கிறேன் தெரியுமா? அவர்களே உருவாக வேண்டும் என்பதற்காக. காற்றை வேகமாக கொடுப்பேன், பயிர்கள் ஒன்றோடு ஒன்று தன் தாயையும் தன் சகோதரியும் கட்டிப்பிடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவைகள் முயற்சி செய்யும். நான் தேவையான நேரத்திலே தண்ணீர் கொடுக்காமல் கொஞ்சம் வறட்சியை கொடுக்கிற பொழுது தண்ணீர் தேவை என்று வேர்கள் தான் பூமிக்குள்ளே சென்று தாகத்தை தீர்ப்பதற்காக எங்கு தண்ணீர் ஓடுகிறது என்று பார்த்து வேரை உள்ளே நுழைத்து அவைகள் முயற்சி செய்து தண்ணீரை பெற்றுக் கொள்ளும். அவைகளின் முயற்சியால் அவைகள் உருவான காரணத்தினால் உள்ளே வித்துக்களை தன் முயற்சியால் உருவாக்குகிறது. நீ அப்படி இல்லை, அதுக்கு ரொம்ப செல்ல முடிஞ்ச சோம்பேறியா போச்சு. தேவையான நேரத்தில் தண்ணி, அது முயற்சியே செய்யல, தண்ணி தானா வருது, காத்து தானா வருது, எந்த முயற்சியும் இல்லாமல் உருவான பொருள் அது உருப்படாது. அதனால் நீ முயற்சி செய்யாமல் கொடுத்தாய், நான் அவைகளுக்குள்ளேயும் முயற்சியை ஏற்படுத்துகிறேன். தாவரங்களுக்கு கூட முயற்சியை ஏற்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன். அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை அல்லாஹ் மகிழ்ப்பார் கற்பனையின் மூலமாக வடித்து காட்டுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஆற்றல் எப்படி உருவாக்கியிருக்கிறார்? இன்னொரு கற்பனை கதை ஒன்றை இன்றைய விஞ்ஞானிகள் தொகுத்தறி படிக்க நேர்ந்தது. ரப்புல் ஆலமீனுக்கு ரெஸ்ட் கொடுத்து விடலாம் இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு. அல்லாஹ்வுக்கே ரெஸ்ட். ஏன் தெரியுமா? தூரத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்ல, அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். இங்கிருந்து எங்க வேண்டாலும் பார்த்துக்கலாம், நெட்ட போட்டு. தூரத்திலிருந்து பேசுகிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு வந்துவிட்டது. கையடக்கத்திலே அனைத்தையும் நான் வைத்திருக்கிறோம். ரப்பே நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள், எல்லாம் எங்களுக்கு முடியும். நீ சொல்கிறாயா களிமண் மனிதனை படைக்க சொல்லுகிறாயா? மண்ணில் இருந்து அந்த சத்தை எடுத்து மரபணுவை உருவாக்கி மனிதர்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். கற்பனை கதை. உன்னை அல்லாஹ் சொன்னானா? அப்படியா? ஒரு படைப்பை உன்னால் படைக்க முடியுமா? சொல்லு. களிமண்ல இருந்து மனுஷனை படைச்சோம். அல்லாஹ் கேட்டானா, முதல்ல அந்த களிமண்ணை படலாம் விட்டால. அப்பொழுதுதான் இவனுக்கு அறிவு வந்தது. ஆகா, களிமண்ணில் இருந்து அதை படைக்கலாம், இதை படைக்கலாம். அந்த களிமண்ணை யார் படைத்துக் கொடுப்பது? இது போன்று 1000 படைப்புகளை ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்காக படைத்திருக்கிறார். ஒருவன் ஆலமரத்து அடியிலே போய் படுத்து கிடந்தான். ஆலமரத்து அடியிலே படுத்திருக்கிற பொழுது இவன் சிந்தனை விரிகிறது. மேலே சின்ன சின்ன பழங்கள். அல்லாவே இருக்க முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அல்லாவே இருக்க முடியாது. என்ன கொடியில ஓடக்கூடியதுல கூட பாருங்க, இவ்வளவு பெரிய சொரக்கா, இவ்வளவு பெரிய பூசணிக்கா, கொடியில இவ்வளவு பெரிய மரத்தில் எவ்வளவு பெரிய பழம் இருக்க வேண்டும். கொடிக்கு இவ்வளவு பெருசு என்றால் மரத்திற்கு எவ்வளவு பெரிய இருக்க வேண்டும். அல்லாஹ் இல்லை என்று நினைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். மேலிருந்து ஒரு பழம் நெற்றியிலே விழுந்தது. தலை தெரித்ததை போன்றிருந்தது. இழுத்து பார்க்கிறார், தலை தெரிக்கவில்லை, பழம் தான் தெரித்திருந்தது. இப்பொழுது முடிவு செய்து விட்டான், கண்டிப்பா அல்லாஹ் இருக்கிறான். இந்த மரத்துக்கு அடியில படுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். பலாப்பழம் மாறி ஒரு பழம் இருந்துச்சுன்னு சொன்னா, அது தலையில விழுந்துருச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக பழம் அல்ல, நம் தலைதான் தெரித்திருக்கும். ரப்புல் ஆலமீன் இதற்கு கீழே படுப்பார்கள் என்பதற்காக சிறு சிறு பழங்களை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். கொடிக்கு கீழே யாரும் படுக்க மாட்டார்கள், இடையூறு இல்லை என்ற காரணத்தினால் பெரும் பெரும் பழங்களை, பெரும் பெரும் காய்களை இதிலே உற்பத்தி செய்திருக்கிறார். என்ன அழகான படைப்பு, என்ன அற்புதமான நடைமுறை, அல்லாஹ்வின் நடைமுறை என்று அல்லாஹ்வை புகழ்கிறார். அல்லாஹ்வினுடைய படைப்பு ஆற்றலை பற்றி உள்ளே நுழைந்தார். போயிட்டே இருக்கிறார். ரோஜா பூ அது மலர் விரிகிறது. அந்த விரிந்த மலரை உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து அதை சுருட்டி மீண்டும் அந்த காய்க்குள்ளே திணித்து மூட முடியுமா? திணித்து மூட முடியுமா? காயாக இருக்கிற பொழுது குருநாக்கம் இந்த ரோஜாவில் அந்த காயை நுகர முடியாது. அதே நேரத்தில் அந்த ரோஜா மலர்ந்து விடுகிற பொழுது அவ்வளவு அழகான மலத்தை கொடுக்கிறது. உலகத்தில் யார்
தேவையான எல்லா வகைகளையும் வஸ்துக்களையும் படைத்து அளவுறச் செய்திருக்கிறார் அல்லாஹ். இந்த அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம், ரப்பே உனக்கு பிடித்தமான மார்க்கம் எது என்று கேட்டால் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லுகிறான், எனக்கு பிடித்தமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாம் தான் எனக்கு பிடிச்சமான மார்க்கம். ஆனால் அன்புக்குரியவர்களே, தீனுல் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டு அல்லாஹ் சொல்லும் போதே அழகா சொல்கிறான், நுழைஞ்சா முழுசா வந்திருக்கிறான். நுழைந்தால் முனிதாக வந்துவிடு. வெறும் லைலத்துல் கத்ருக்கு வர்றது, ஜுமாவுக்கு வருவது, இது முழுமையான முஸ்லிம் அல்ல. முழுமையான உள்ளே நுழையுங்கள். சிலர் இருக்கிறாங்க, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, கோயிலை பார்த்தா இப்படி தீங்குவோம், சர்ச்சை பார்த்தா இப்படி தீங்குவோம், நம்ம இடத்துக்கு வந்தாலும் தொழில்பாரு, எல்லாம் செஞ்சுப்பாரு, எம்மனமும் சம்மதம். இப்படி போகிற இஸ்லாமிய பேரங்கிகளும் சமூகத்தில் உண்டு. இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். பார்க்க வேண்டும். ஒருவர் ட்ரெயினிலே பயணம் செய்கிறார், வயசான ஆள் ட்ரெயினிலே பயணம் செய்கிறார். எந்த ஸ்டாப் வந்தாலும் இறங்கி மீண்டும் ஏறிக்கிறார். இறங்குகிறாரு, ஏறிக்கொள்கிறார், இறங்குகிறார், ஏறிக்கொள்கிறார். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறவங்களாட்டி எத்தனை ஸ்டாப் வரும், எல்லாத்திலும் ஏறினார், இறங்கினார். மூச்சு வாங்கி ஏறுகிறார், இறங்குகிறார். பக்கத்து சீட்டில் உள்ளவர் கேட்டானா, ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒவ்வொரு ஸ்டேஷனா ஏறுறீங்க, இறங்குவீங்க, ஏறுறீங்க, இறங்குறீங்க. சொன்னாரா, நான் ஆஃப் கேஸ் சாப்பிட்டு நீண்ட தூரம் பயணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதனால நீண்ட தூரம் பயணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதனால பயணத்தை சின்ன சின்னதா ஆக்குறதுக்காக ஏறுறேன், இறங்குறேன், ஏறுறேன், இறங்குறேன். இதே நிலைதான் நாம் அங்கும் இங்கும் நாடிக் கொண்டிருக்கிறோமே. மார்க்கத்தை புரியாத முட்டாள்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள். அதனால் தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அஹப்புல் கலாம் இலல்லாஹ், அப்பே உனக்கு பிடித்தமான பேச்சு என்ன என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எனக்கு உலகத்திலேயே பிடித்தமான பேச்சு திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பேச்சு. இந்த குர்ஆனை ஓதுவது சம்பந்தமாக ஃபுகஹாக்கள் 10 நிலைகளை ஏற்படுத்துகிறார்கள். 10 நிலைகள். குர்ஆனை பார்த்து, குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை கேட்குதல், குர்ஆனை கற்குதல், கற்றுக் கொடுத்தல், குர்ஆனை பார்த்து அழுதல், குர்ஆனை முக்கியமான இடங்களில் முக்கியமான காலங்களில் ஓதுதல், குர்ஆனை சிந்தித்தல், குர்ஆனை முடித்தல், குர்ஆனை மனனம் செய்தல், குர்ஆனின் வழி அமல் செய்தல். ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்பு. லைலத்துல் கத்ர் தான் இந்த இரவிலே இறங்கியது. இந்த இரவிலே கொடுத்த ரப்புல் ஆலமீன் 10 சிறப்புகளையும் சேர்த்து வழங்கினார். குர்ஆனை பார்த்தா என்ன கிடைக்கும்? நம்ம பொதுவாகவே என்ன கிடைக்கும்ங்கிறத பார்த்துதான் அமல் செய்வார். ஏன்னா எல்லாருக்குமே பிசினஸ் மேன். இதை செஞ்சா என்ன லாபம்? அல்லாஹ் லாபத்தையும் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுக்குள்ளேயும் லாபம் இருக்கிறது, லாபத்தை சொல்லி காட்டுகிறார். ஒருவருக்கு கடுமையான காய்ச்ச, தன்னுடைய மகனுக்கு கடுமையான வைரஸ் இல்லை, டாக்டர் இடத்துல கொண்டு போன அந்த டாக்டர் பார்த்துவிட்டு சொன்னானா, இவ்வளவு கடுமையான வைரஸாக இருக்கிறது, இவன் எத்தனை பேருக்கு இதை பத்த வச்சானோ தெரியல, அதனால இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், இன்னும் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு 5000 ரூபாய்க்கு பில்லை வாங்கியவன் சொன்னானா, எதுக்கு 5000 ரூபாய் நான் கொடுக்கணும், நீராய காசு கொடுக்கணும், நான் எதற்கு கொடுக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கான் காய்ச்சல, அத்தனை பேர் ஓட்டத்தால வருவாங்க. அப்ப விளம்பரம் செய்திருக்கிறாங்களா, விளம்பரத்துக்கு முதல்ல காசை கொடுங்க, நான் விளம்பரம் செய்திருக்கிறேன், பணத்தை கொடு. இப்படி விளம்பர யுகம் இது. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய வேதத்தை நீ பார்த்தால் உனக்கு என்ன தெரியுமா? ஓதவில்லை, வெறுமனே கண்ணால் பார்க்கிறார். பார்த்தால் இதா அதாமனது பில் முஸஹப், குர்ஆனை தொடர்ந்து ஒருவர் பார்த்துக் கொண்டே இருந்தார், முத்தி அபிபஸரி, அவருடைய கண் பார்வை அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், கண்ணுக்கு கண்ணாடி கூட தெரியவில்லை. யார் குர்ஆனை அனுதினமும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பார்வையை அல்லாஹ் அதிகமாக்குகிறார். உமர் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பார்ப்பது ஒரு 5 பொருட்களை பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத், காபாவை பார்ப்பது இபாதத், தாயின் முகத்தை பார்ப்பது இபாதத், சம்சம் நீரை பார்ப்பது இபாதத், ஆளுங்களை உலமாக்களை பார்ப்பது இபாதத். இபாதத்துக்கு குடி செல்ல குர்ஆனை பார்த்தாலே சொல்றது, குர்ஆனை படிச்சா இல்ல, குர்ஆனை பார்த்தாலே சொல்ல உண்டு.
அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அவர் குர்ஆனினுடைய பவர் என்ன? குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கும் பார்க்காமல் ஓதுவதற்கும் வித்தியாசம் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கும் பார்க்காமல் ஓதுவதற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் ஃபர்லுக்கும் நஃபிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்காங்க. ஃபர்லுக்கும் நஃபிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்காங்க. அப்ப ஹாஃபிலுல் குர்ஆனில் கூட குர்ஆனை பார்த்துதான் ஓத வேண்டும் என்ற சட்டத்தை சொல்கிறது. அதனால தொழுகையில பார்த்து ஓதவும் முடிவெடுக்கிறார். குர்ஆனை ஒருவர் பார்க்கிறார், 200 வசனங்களை பார்க்கிறார், ஓதவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 200 வசனங்களை பார்க்கிறார், ஓத தெரியாது. பார்த்தால் இவர் யாருக்காக ஓதுகிறாரோ அவரை சுற்றி இருக்கிற 7 கபர்களுக்கு இதன் பிரகாசம் இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் குர்ஆனை பார்த்தால் என்ன ஆகும்? குர்ஆனை படிச்சா இரண்டாவது கட்டம் குர்ஆனை படிக்க அல்லாஹ் ரொம்ப அழகா பேசுவான். குர்ஆனை ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கும் போது அல்ஹம்து சூரா ஓதுவார் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மலக்கிடத்திலே சொல்வானா, அஸ்னா அலையாத்தி ஹமிதனி அத்தி ஹமிதனி அத்தி, என் அடியான் என்னை புகழ்கிறானே, என் அடியான் என்னை புகழ்கிறானே. அல்லாஹ் மலக்குகளுக்கு அங்கலாய்த்துக் கொள்வான். ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவும் ஹமிதனி அத்தி, என் அடியான் என்னை புகழ்கிறானே என்று சொல்ல அல்லாஹ் அடுத்து சொல்லுவான் மலக்குகளை பார்த்து, பார்த்தீர்களா பார்த்தீர்களா அஸ்னா அலையாத்தி, என்னுடைய அடியான் என்னை ரொம்ப புகழ்கிறானே, என்னை ரொம்ப புகழ்கிறானே, என் அடியானை பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று மலக்குகளிடத்திலே சொல்லுவான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லுகிற பொழுது மஜ்ஜனி அத்தி, என் அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே, மஜ்ஜனி அத்தி. அதுக்கு அடுத்தது யாக்க நாமது யாக்க நஸ்தாயின்னு சொல்லும் போது ரப்பே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே கேட்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அதான் அப்தி அப்தி மாசர் இதை தப்பாக ஒன்று எதிர்பார்த்தேன், என்னையே வணங்கணும் என்னிடத்திலேயே கேட்கணும் எதிர்பார்த்துட்டேன், இதை செய்துட்டேன். அதான் அப்தி அப்தி மாசர் தொழுதுட்டு நீ என்னென்ன கேட்கிறியோ கேளு, நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வருகிறார். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை ஓதுறதுனால எவ்வளவு இன்பம் அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதப்படுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 30 வசனங்கள் ஓதினார், சரியான ஹதீஸ், 30 வசனங்கள் ஓதினார், அன்றைக்கு அவனை விஷஜந்துக்கள் தீண்டார். சபபுல்லாஹ், விஷஜந்துக்கள் கடிக்கிற ஆட்கள் அதற்கு கிடையாது. அதோடு மட்டுமல்ல, திருட அந்த வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு நாளைக்கு வெறும் 30 வசனம் ஓதினால் அந்த வீட்டுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாதுகாப்பு ரெண்டு, ஒன்று விஷஜந்துக்கள் தீண்டாது, இன்னொன்று திருடன் வரமாட்டான். ஒரு நாளைக்கு 40 வசனம் ஒருவன் ஓதுகிற வழக்கத்தை கையாண்டால் அவன் பொதுவோக்கானவர்களின் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறார். ஒரு நாளைக்கு 100 வசனம் ஒருவன் ஓதுவானியானால் அவன் காணிக்கீங்கள் அல்லாஹ்வையே நம்பி வாழக்கூடியவர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார். ஒரு நாளைக்கு 200 வசனம் ஓதினால் நரகத்துல அவன் போகவே முடியாது. அந்த குர்ஆன் அவனுக்கு ஆதாரமாக வந்துவிடும். கபருக்குள்ளேயும் நாளை மறுமையிலையும் ரப்பே என்னை ஓதியவர் இவர் ஒரு நாளைக்கு 200 வசனங்களை ஓதி இருக்கிறார், இவருக்கு கபரின் வேதனையும் கிடையாது, நாளை மறுமையிலே நரகமும் கிடையாது. குர்ஆனை ஓதுவோருக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். 500 வசனங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதுவாரையானால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். 1000 வசனங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னார், 1000 வசனங்கள் ஓதுகிறார் என்றால் கின்தார், அவருக்கு ஒரு கின்தார் கொடுக்கப்படும். கின்தார் என்றால் உகது மலையை விட பெரியது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உகது மலையை விட அதிகமான நன்மையை, பெரும் நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுவான். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அவர் குர்ஆனினுடைய மகத்துவம். அதை ஓதினால் என்ன வருத்தும்? குர்ஆனில் இருக்கிற ஆட்கள் உலகத்தில் அவர் எதற்கும் இல்லை. இந்த குர்ஆன் இறங்கிய இரவு தான் இந்த இரவு. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா, அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் மொத்தமாக படையாக வந்து விடுகிறார்கள். மலக்குகள் வந்து விட்டால் தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் ஓடி விடுகிறார்கள். இதற்கு நேர் மாற்றமாக எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ இஜ்தமஅத் அலைஹி ஷயாத்தீன், அந்த வீடு முழுவதும் ஷைத்தான் வந்து விடுகிறார். ஷைத்தான் வந்து விட்டால் மலக்குகள் சென்று விடுகிறார்கள்.
அப்ப குர்ஆன் ஓதுகிற வீட்டிலே நிம்மதி இருக்கும், குர்ஆன் ஓதப்படாத வீட்டிலே பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு பிரச்சனை இல்லாத வீடுகள் உலகத்தில் இருக்கிறதா? இல்லையே. என்ன காரணம்? குர்ஆன் ஓதப்படவில்லை, எனவே பிரச்சனை தீரவில்லை. ஒரு காலம் இருந்துச்சு, நாமே பார்த்த காலம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். அந்த கிராமப்புறங்கள்ல நிம்மதியா இருந்தாங்க. 2000 ரூபாய் சம்பாதிப்பாரு, 1000 ரூபாய் சம்பாதிப்பாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா 10 குடும்பம் ஒன்னா, 10 குடும்பங்கள் ஒன்றாக இருப்பார்கள். 1000 சம்பாத்தியம். அன்றைக்கு இருந்த நிம்மதி இன்றைக்கு இருக்கிறதா? ஒரு வீட்டிலே 2 பேர் இருக்கிறார்கள், 4 பேர் இருக்கிறார்கள். 40,000 சம்பாதிக்கிறார், பத்தல போதவில்லை என்கிறாரே. என்ன காரணம்? குர்ஆனை தொட்டு பாருங்கள், குர்ஆனை ஓதி பாருங்கள், நிம்மதி அடைவது. அதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போறாங்க. யாராவது அல்லாஹ்வோடு பேச ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டாங்க. யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ்வோடு யாராவது பேச ஆசைப்படுகிறீர்களா? எல்லா நபித்தோழர்களும் சொன்னாங்க, ஆமநாயகமே அதுக்காகத்தானே நாங்க இந்த பாடுபட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்யக்ரஹில் குர்ஆன், குர்ஆனை ஓதட்டும் என்றார்கள். குர்ஆனை ஓதினால் அவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார், குர்ஆனை ஓதட்டும் என்றார்கள். பொதுவாகவே இந்த அவுரங்கசீபுக்கு ஒரு மகன் இருந்தார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கு ஸைனபுன் நிசா என்ற ஒரு மகள். இந்த பெண்மணி ரொம்ப அழகா கவிதை எழுதுவார்கள். இந்த கவிதையை படித்துக் கொண்டிருந்த ஒருவர் மறுப்பு கவிதை எழுதினார், பதில் கவிதை எழுதினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் கவிதை எழுதுறாங்க. திடீர்னு வீட்டுக்கு ஒரு கார்டு வந்துச்சு. என்ன கார்டுன்னு சொல்லி ஒரு வீட்டுல பார்த்தாக்கா அல்வா, நீங்க போடுவே இல்ல அல்வா அப்படின்னு ஒரு கார்டு, வேற எதுவுமே இல்ல, அல்வா. அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். என்னன்னா அல்வான்னு எவ்வளவு பைத்தியக்காரர் எழுதிருக்கிறாங்க அப்படின்னா, அல்லும் பகலும், அல்லுன்னா இரவு, ராத்திரி வா அப்படின்னு கூப்பிடுறான், அல்வா. ஒண்ணு இங்க இருந்து இவ குலோப் ஜாண்டு கழுத எழுதி போட்டான். அந்த வீட்டுக்கு போனா ஒரு குலோப் ஜாண்டு இருக்கு. என்ன பைத்தியக்காரன் எவ்வளவு குலோப் ஜாண்டு எழுதிருக்கிறாங்க? அங்கதான் தெரியும், குலோப்னா உலகம், ஜான் நீ கூப்பிட்டா எனக்கு உலகமே ஒரு ஜான் தான். இது கோடு வேறு உலகம். இது ஸைனபுன் நிசா கவிதைக்கு மயங்கி ஒருவர் எழுதுகிறார், ஸைனபுன் நிசா உன் கவிதையை பார்த்தேன், அதனால் உன்னை பார்க்க என் மனம் பிடிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஸைனபுன் நிசா பதில் கவிதை எழுதினார்கள், பதில் கடிதம் எழுதினார்கள். அவுரங்கசீப்பின் மகள் என் கவிதைக்குள்ளே என்னை பார்த்துக் கொள்கிறார், என் கவிதைக்குள்ளே என்னை பார்த்துக் கொள். நாம குர்ஆன் ஓதுறமே, அல்லாஹ்வினுடைய கலாம ஓதுறமே, என்னைக்காவது ஆசை இருந்துச்சா கலாமுக்குள்ளே படைத்தவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்ததா? ஒரு பேச்சாளர் பேசுகிற பொழுது நன்றாக இருந்தால் அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எத்தனை துடி துடிக்கிறோம். பார்த்து விட்டால் தான் ஒரு நிம்மதி. இதை போன்று அல்லாஹ்வினுடைய பேச்சை கலாமை ஓதிக்கொண்டே இருக்கிறோமே, என்றைக்காவது ரப்புல் ஆலமீனை பார்க்க வேண்டும், ரப்புல் ஆலமீனுடைய கலாமை கேட்டு அந்த இன்பத்திலே இறைவா உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்ததா? அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு வந்தது. இமாமுனா அஹ்மத் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும், உன் கலாமை ஓதுகிறேன், உன் கலாமுக்குள்ளே உன்னை காண வேண்டும் நாயனே, உன்னை காண வேண்டும் நாயனே என்று சொல்ல, அல்லாஹ் உலகத்துல பார்க்க முடியாது, இந்த கண்களால் மனக்கண்களால் பார்க்கலாம். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா மனக்கண்ணால் ரப்புல் ஆலமீனை பார்க்கிறார்கள், பார்த்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை உன் கலாமை பார்த்து ஓதினால் சிறப்பா, பார்க்காமல் ஓதினால் சிறப்பா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நமக்கு கிடைச்ச பெரிய வாக்கியம், விலக்கி ஓதினாலும் சிறப்பு, விளங்காமல் ஓதினாலும் சிறப்பு என்று ரப்புல் ஆலமீன் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அல்லாஹ்வை மனக்கண்ணா 100 முறை கண்டார்கள். குர்ஆனை ஓதுகிற பொழுதெல்லாம் ரப்புல் ஆலமீனை உன்னை காண வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அல்லாஹ்வை காண்பதற்கு அரிய வாய்ப்பு தோன்றினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள் என்றார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை. நேரா வீட்டுல ஒண்ணுமே குர்ஆனை முன்னேற வச்சிருக்காரு. யாராவது மூத்தா போயிட்டா சலான்னு உருவாங்க அந்த குர்ஆன் உருகி. அங்க அவருக்கு ஓத தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வருகிற சந்ததிகளை நாம் காக்கிற பொறுப்பு, அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிற பொறுப்பு, குர்ஆனினுடைய கல்வியை கொடுக்கிற பொறுப்பு, குறைந்தபட்சம் குர்ஆனை ஓதத் தெரியக்கூடியவர்களாக ஆக்கிற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கு உண்டு. இன்றைக்கு சமீப காலமாக இந்த நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. குர்ஆனை பார்க்கிற பாக்கியம் கூட
நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதோ என்று எண்ணத்துள்ளது. குர்ஆனை கேட்டா இவ்வளவு வந்தது. குர்ஆனை ஓதுனா, குர்ஆனை கேட்டால் பாசா ஓதுனாங்க, நாம கேட்டோம். இதனால என்ன வாய்ப்பு? பெருமானார் தன்னின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள், தன் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி. இந்த வார்த்தையை பெருமானார் ரொம்ப குறைவாக உச்சரிப்பார்கள். என்னுடைய ஆத்மா யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புல் ஆலமீனின் மீது சத்தியமாக. லஸமாஉ ஆயத்தின் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை கேட்பது அல்லாஹு அக்பர் பெரும் கூலியை கொடுக்கும். எவ்வளவு கூலி தெரியுமா? மின் லைரத்தின் அய்யதஸத்தக. அவன் குவியல் குவியலாக தானம் செய்வதை விட, குவியல் குவியலாக வைத்துக் கொண்டு தானம் செய்வதை விட ஒரு வசனத்தை கேட்பது கூலியில் அதிகத்தை கொடுத்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம எவ்வளவு கூலியை வாங்கிட்டு உட்கார்ந்து, கூலி வாங்கின திருப்தி கூட இல்லையே நம்ம சமுதாயத்துக்கு. என்னமோ அப்படியே சோர்ந்து வைத்தாங்க. கூலி வாங்கிய எஜமான் கூலி கொடுக்கும் போது கூலி கொடுக்கறதுக்கு முன்னாடி வருவான், அப்படியே சோர்ந்து போய் வருவான். கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு அப்படி வச்ச உடனே எங்க இருந்தா தெருவு வருமோ தெரியாது, குனிஞ்சிருந்த நிமிரு டக்கு நிமிந்துருமே. போமா கடைக்கு போமா, அதை வாங்குவா இதை வாங்குவா, காசு தீர்ற வரைக்கும் அவன் ஆட்டம் தீராது. ரப்புல் ஆலமீன் கூலிய கொடுத்து கூட இந்த சமுதாயம் இப்படித்தானே உட்காந்து என்ன எந்திரிக்கலையே. கேட்டாலே இவ்வளவு கூலி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் கற்றுக் கொடுத்த குர்ஆனை தாங்கி கற்றுக் கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பவர்கள் கற்றுக் கொடுப்பவர்களை பற்றி பெருமானார் அழகாக பேசுகிறார்கள். கஸ்தூரி பையை நிரப்பிக் கொண்டு செல்பவர் என்றார்கள் பெருமானார். யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாங்களோ, நம்ம ஜலாலுதீன் இருக்கிறார்களே இந்த முப்படிவாளையத்தினுடைய குர்ஆனின் ஆசிரியர் கஸ்தூரி பையை சுமந்து செல்கிறார். எப்பொழுது ஓர ஆரம்பிக்கிறாரோ கஸ்தூரி மனத்தை திறந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஸ்தூரி மனம் குர்ஆன் ஓதுகிற பொழுது கஸ்தூரி மனம் கமழுகிறது. மலக்குகள் அந்த இடத்திற்கு ஆஜராகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, குர்ஆனை கற்றுக் கொடுத்தலும் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஒரு நீண்ட ஹதீஸ்ல பெருமானார் ரொம்ப அழகாக பேசுவார்கள். யாருக்காவது நாட்டம் இருக்கிறதா? பெருமானார் கேட்கிறார்கள், ஸ்ரீதேவியாக வாழ வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருக்கிறதா? பெருமானார் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் என்ன நாயகமே இப்படி கேட்டீங்க, எங்களுக்கு ஆசை இல்லையா? நாங்கள் வாழ்கிற போது ஸ்ரீதேவியாக வாழ வேண்டும். அடுத்து கேட்டாங்க பெருமானார், யாருக்காவது சுகதாக்களினுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா? ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா? எல்லா சஹாபாக்களும் கையை தூக்குகிறார்கள். ஆம் நாயகமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்நஜாத்தி யௌமல் ஹஷ்ர், நாளை மறுமை நாளையிலே யாருக்காவது வெற்றி கிடைக்க வேண்டுமா? ஒரு கைக்கு கீழே இறங்கல, எல்லோரும் ஆம் நாயகமே வெற்றி கிடைக்க வேண்டும். அல்-அம்ரு யௌமல் ஸஹர், நாளை மறுமையிலே பயமுறுத்தக்கூடிய நாளையிலே, சூரியன் முன்னால் வந்து நிற்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளையிலே, தண்டாயுதத்தோடு வழக்குகள் எல்லாம் விட்டிருக்கிற இந்த நாளையிலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? ஆம் நாயகமே வேண்டும் நாயகமே என்று சொல்ல, அந்நூறு யோமத்துமா இருள் சூழ்ந்திருக்கிறது, உங்களுக்கு வெளிச்சம் யாருக்காவது வேண்டுமா? எல்லோரும் சொல்கிறார்கள், ஆம் நாயகமே எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் நாயகமே. அவ்வில்லு யோமல் அரூர், உஷ்ணம் நிறைந்திருக்கிற பொழுது, சூரியன் தலைக்கு மேலே இருந்து உஷ்ணத்தை கொடுக்கிற பொழுது உங்கள் யாருக்காவது நிழல் வேண்டுமா? பெருமானார் கேட்கிறார்கள், ஆம் நாயகமே வேண்டும் நாயகமே. அவைக்கு யோமல் ஆண்டு எல்லோரும் தாகம் தாகம் தண்ணீர் தண்ணீர் என்று அழைந்து கொண்டிருக்கிற பொழுது யாருக்காவது தாகம் தீர்க்கப்பட வேண்டுமா என்று இருக்கிற பொழுது, ஆம் நாயகமே எங்களுக்கு வேண்டும் நாயகமே. அல்வதல் யோமல் சிப்பா, திராசினுடைய தட்டி எடை குறைவாக இருக்கிற பொழுது அந்த தட்டிலே எடையை யாராவது கொண்டு வந்து நிரப்ப வேண்டுமா? உங்கள் திராசி கனமானதாக மாற வேண்டுமா? ஆம் நாயகமே மாற வேண்டும் நாயகமே, மாற வேண்டும் நாயகமே. அது உதா யோமுல்மா, அதுக்காவது இதாயத்தே இல்லாத நேரத்திலே இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது வழிகாட்டில் சொர்க்கத்திற்கு இப்படி செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல் வேண்டுமா? எல்லோரும் ஆம் நாயகமே ஆம் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், பத்ரிசி குர்ஆன், நீங்கள் கற்றிருக்கிற குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். பெற்றோர்களே, உங்களுக்கும் பெருமானார் சொல்லுகிறார்கள், நீங்க தந்தை மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள ஓத தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா மதரசாவுக்கு அனுப்ப முடியலையா? நீங்கள் அமர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்களை செய்திருக்கிறார்கள். குர்ஆனை ஓத தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓரிரு அற்புதங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். பத்ரிசில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுதான் வெற்றி. ஒதிக்குர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய திக்ர் இதிலே இருக்கிறது.
நரகத்திலிருந்து விடுதலை இதில் இருக்கிறது. நரகத்திலிருந்து இது உயர்வை கொடுத்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே, குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு பெருமானார் கொடுக்கிற முக்கியத்துவம் மகத்துவம் என்ன எண்ணி பார்த்துக்கிட்டார். இடத்துல குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஸரத் அலைக்கும் ஸகீனா, அங்கே நிம்மதி இறங்குகிறது. குர்ஆன் ஓதி பாருங்க, நிம்மதி தானாக இறங்கிவிடும். வகஷியத்துஹும் ரஹ்மா, ரஹ்மத்து சூழ்ந்து கொள்ளும். வகஃபத்துஹும் மலாயிகா, அந்த மஜ்லிஸை மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள். இந்த வாக்கியம் குர்ஆனை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் மட்டும் தான் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இன்றைக்கு கற்குதல் கற்றுக் கொடுத்தல் எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு பிறகு கூட மத்த மதரசாக்களிலே இன்னும் மாணவர்கள் குறைந்து கொண்டுதான் வருகிறார்களே தவிர தேய்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் இல்லை, வளர்ந்து கொண்டு வரவில்லையே. சொர்க்கத்தை விட்டு நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோமா? குர்ஆனை பார்த்து அழுதார். சஹாபாக்கள் எந்த சஹாபி குர்ஆனை ஓதும் பொழுது அழாத சஹாபாக்கள் யாரும் இருக்கிறார்கள்? நீங்க கேட்கலாம், தர்ஜுமா தெரியாது, நாங்க எப்படி அழுகிறது? திடீர்னு தர்ஜுமா தெரியாம அழுதாருன்னா சொர்க்கத்தை நினைச்சு ஒரு அழுது இருப்பாரு, நரகத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பாரு. அதனால தர்ஜுமாவை படிக்கிற பழக்கத்தையும் கையாளு. ஒரு நாளைக்கு வெறும் 5 ஆயத்துக்கள், ரொம்ப வேண்டாம், ஒரு நாளைக்கு வெறும் 5 ஆயத்துக்கள் தர்ஜுமாவை படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். கண்டிப்பாக அதை விளக்குகிற ஆட்களை அல்லாஹ் கொடுத்து விடுவான். குர்ஆனை அல்லாஹ் என்னை வழங்க வைப்பாயாக, என்னை குர்ஆனை வழங்க வைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே படியுங்கள், அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான். அதற்கு கூட சேர்ந்துக்கங்க, நீங்களா ஒரு புது விளக்கத்தை செய்யாதீங்க, இப்படி எல்லாம் விளக்குறேன், இது சரியா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கண்கள் குர்ஆனை பார்த்து அழுகிறதோ, அதாவது வசனம் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விடுவார்கள். ஹதீஸ்ல நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருப்பார்களாம். குதுபு ஃபகுதுபு சும்மல் ஜஹீம சல்லுபு என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது, பிடியுங்கள், விளங்கிடுங்கள், நரகத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானார், என் உம்மத்தா ரப்பே, என் உம்மத்தா, என் உம்மத்தா, பிடியுங்கள் பிடியுங்கள் என்று சொன்னார். என் மனமெல்லாம் கலங்குகிறது, என் மனமெல்லாம் கலங்குகிறது, என் உம்மத்தை பிடிக்க சொல்லுவாயா ரப்பல் ஆலமீன் என்று லைலத்துல் கத்ர் பெருமானார் 10 லைலத்துல் கத்ரை கண்டார்கள். 10 பெருமானார் சஜிதாவிலே விழுந்து அழுதார்களே, யாருக்காக அழுதார்கள்? யாருக்காக அழுதார்கள்? இந்த உம்மத்துக்காக, தனக்காக அழவில்லை. யா அல்லாஹ், இந்த இரவிலே நான் கேட்பதை நிறைவேற்றிக் கொடுக்கிற ரப்பல் ஆலமீன், என் உம்மத்தில் ஒருவர் கூட நரகம் சென்று விடக்கூடாது, அவர்கள் அத்தனை பேர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்பியதற்கு பிறகுதான் நான் சொர்க்கம் செல்வேன் என்று சொன்னார்களே, அந்த தலைவர் அழுதார்களே, அழுது கொண்டே இருந்தார்களே. இந்த உம்மத்து அழ வேண்டாமா? குர்ஆனை ஓதுகிறவர்கள் அழ வேண்டாமா? குர்ஆனுடைய அதாபின் வசனங்கள் வருகிறவர்கள் அழ வேண்டாமா? அந்த அதாப் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அழ வேண்டாமா? 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டார். எத்தனை பேர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். சமுதாயத்தில் குர்ஆனில் இடத்திற்கு ஏற்றவாறு, காலத்திற்கு ஏற்றவாறு ஓதினால் நன்மைகள் பெறலாம். அது நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. குர்ஆனை பார்க்காம ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. பார்க்காம குர்ஆனை பார்த்து ஓதினால் ஒரு எழுத்துக்கு 20 நன்மை. குர்ஆனை தொழுகையில் ஓதினால், வக்து பள்ளி, சும்மா நடக்கிற பள்ளி அல்ல, வக்து பள்ளியில தொழுகையில ஓதினால் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. ஜாமியா மஸ்ஜிதில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை, ஜமாஅத்தோடு தொழுகிறதுக்கு 27 மடங்கு நன்மை. அப்ப 27 பெருக்கல் 100 போட்டுக்கங்க, 2700 நன்மை ஒரு எழுத்துக்கு. 10 பள்ளியில தொழுதா, ஜாமியா மஸ்ஜிதில் தொழுதால் ஒரு எழுத்துக்கு 500 நன்மை, ஒரு எழுத்துக்கு. ஜமாஅத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை. 27 பெருக்கல் 500, இதுக்கு மேல நம்ம கணக்கு தெரியாது, நீங்க போட்டுக்கீங்க. காவல் தொழுதால் ஒரு எழுத்துக்கு 1,00,000 நன்மை. ஜமாஅத்தோடு தொழுவதற்கு 27 மடங்கு நன்மை. அப்ப ஒரு எழுத்துக்கு 27 லட்சம் நன்மை. அதுவும் தொழுகையில தொழுதா 1,00,000 நன்மை ஒரு எழுத்துக்கு. அப்ப எண்ணி பார்க்க வேண்டும், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். அதுவும் லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே இந்த காலத்தை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே ஒரு எழுத்தை நாம் ஓதுவோமேயானால், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்து. வெறும் ஒரு எழுத்துக்கு
1000 மாதங்கள் அலிஃப்லாம் மீம் என்று சொல்ல நன்மை. 1000 மாதங்கள் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தா எந்த நன்மையும் அந்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குகிறான். இப்படி நல்ல நேரங்கள் அல்லாஹ் அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான நாட்களில் அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், திக்ர்களையும் திலாவத்துகளையும் அதிகமாக செய்ய வேண்டும். அதுவும் இந்த சமுதாயம் குறைந்து கொண்டேதான். குர்ஆனை முடிச்சா ஒரு கதம் பண்ணிட்டாங்க, எனக்கு கதம் துவா ஓதுறாங்க. அல் குர்ஆனை முடித்தால் என்ன நன்மை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு கேரண்டி கார்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல கேரண்டி போய் வாரண்டி ஆயிடுச்சு. அல்லாஹ் கேரண்டி கார்டு கொடுக்கிறான். காரணத்துலவு இந்த வாக்கு தஅவத்து முஸ்தஜாபா, குர்ஆனை முடிந்ததற்கு பிறகு கேட்கிற எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கேரண்டி. அதனால ஆல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லுவோம், இன்றைக்கு அவர்கள் கையிலே எல்லாம் இருக்கிறது. அதனால எங்களுக்காக, எங்கள் மஹல்லாவுக்காக, உற்றார் உறவுகளுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக அத்தனை பேர்களுக்கு கஞ்சத்தனப்படாம கேட்கும். நிறைய கேள்விகள் எல்லாம் கொடுக்கிறான். காரணம், கேரண்டி கார்டு இருக்கிற இடம் உங்கள் கரம். காரணத்தும் இந்த இரண்டாவது என்ன தெரியுமா? சல்லா அலைஹி 60,000 மலக். ஒரு மனிதர் ஒரு குர்ஆனை முடித்தார். பெருமானார் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ், 60,000 மலக்குகள் இவருக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தருகிறார்கள். ஒருத்தர் இல்ல, 60,000 மலக்குகள் பாவ மன்னிப்பு தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தஅமீர், சொர்க்கத்திலே ஒரு கட்டிடம் ரெடியாகிறது. சொர்க்கத்திலே ஒரு கட்டிடம் ரெடியாகிறது. கட்டிடத்திற்கான அஸ்திவாரம், சொர்க்க கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் குர்ஆனை முடிப்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இது குர்ஆனை முடிப்பதற்கு. குர்ஆனை சுமக்கிற ஆபில்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு 10 சூரா, 20 சூரா, 50 சூரா, 100 சூராவை மனனம் செய்து கொடுத்திருக்கிறோமா? ஹஜா பக்தியாரே காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 3 வயசு சிறுவர் பக்தியாரே காக்கி அஜ்மீர் நாயகத்தை அந்த அம்மா சொல்றாங்க, போய் அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அஜ்மீர் நாயகத்தை பாப்பா போய் அழைச்சிட்டு வர போறாரு. பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தகப்பனார் அழைத்து வருகிறார். அழைத்து வந்து அஜ்மீர் நாயகம் வருகிறார்கள் என்றால் உடனே ஒரு 10-20 பேர்கள் ஆளுங்கள் சேர்ந்து வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பையனுக்கு அலிபாவை ஆரம்பித்து வையுங்கள், என் தொட்டு வைத்து ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த மரபெல்லாம் மாறி போச்சு. சேலத்துல நமக்கு நடந்த ஒரு பெரிய அனுபவம். அதனால இப்ப நிறைய வீடுகளுக்கு குர்ஆன் ஆரம்பிச்சு வைங்க போறதில்லை. வாங்க கூட்டு போய் அங்க உட்கார்ந்து இவ்வளவு பெரிய லட்டு, பெரும் லட்டு, 2 லட்டு, சின்ன புள்ள 3 வயசு 4 வயசு பிள்ளைக்கு அதுல குர்ஆன் ஆரம்பிச்சு வைங்க. பிஸ்மில்லா. அந்த அம்மா அந்த சின்ன புள்ள லட்டு, அதுக்கு எங்க பிஸ்மில்லா வாயில நுழையுமா? பெரிய லட்டை வச்ச உடனே லட்டு மேல கைய வச்சு வேற சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ருசூமாத்து எங்கிருந்து வச்சுன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன ருசூமை இந்த சமுதாயம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய லட்டு, பிஸ்மில்லா சொன்னா லட்டு, பிஸ்மில்லா லட்டு. ஒரு வழியா எப்படியோ அந்த அம்மாவுக்கு பிஸ்மில்லாவை சொல்லி கொடுத்து அந்த லட்டை கொஞ்சம் திரிச்சதுக்கு பின்னாடி அந்த வாப்பா 2 குதிரையை கொண்டு வந்து நிறுத்து, 2 குதிரையை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளே ஏற சொல்ற குர்ஆன் ஓதி கொடுத்தாக்கா அந்த குதிரையில ஏறி ஊர்வலம் வரட்டா சார், இதான் இந்த ருசு. நீங்க ஏறாம மட்டும் இருக்கிறாங்க, ஏறாம என் குதிரைக்கு என் பிள்ளைக்கு துணையா நீங்க குதிரையில போகணும். யாராவது பார்த்தா என்ன நடக்குமோ? இப்படி சில நிகழ்வுகள் சமூகத்தில் இருக்கிறது. சொல்லிக் கொடுக்கிற பொழுதே ஏராளமான ருசுமாத்திகள். ஆனால் அந்த தாய் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹினுடைய அந்த தாய் இருக்கிறார்களே, தன்னுடைய மகனுக்கு குர்ஆனை சொல்லித்தர சொல்ல அவர்கள் வந்தார்கள். பிஸ்மில்லா தேன் தொட்டு வைத்து பிஸ்மில்லா என்று சொல்ல அந்த குழந்தை பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லவில்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஓதினார்களாம். 3 வயசு பிள்ளை நெற்றிகளே அஜ்மீர் நாயகம் முத்தமிட்டு, அம்மா உனக்கு வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்கிற பொழுது அந்த பிஞ்சு சொல்லலாம், சூரத்துல் பக்கராவை ஓதுகிறார். ஏறத்தாழ 2.25 ஜுசுக்கள் சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா? ஓதுங்களே என்று சொல்லுகிற பொழுது ஒரு தப்பு விடாமல் அந்த குழந்தை 3 வயது குழந்தை சூரத்துல் பக்கராவை முடிக்கிறார். முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை சொன்னாரா, ஆல இம்ரானை ஓதட்டுமா என்று அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து முத்தமிட்டு இறுகி பிடித்து அந்த பிள்ளையை ஓதம்மா என்று சொல்லுகிற பொழுது ஆல இம்ரான் ஓதி இப்படியே ஓதி ஓதி 18 ஜுசுக்கள் முடித்தார் மனப்பாடமாக. வயது 3 வயது 18 ஜுசுக்கள். பக்தியாரை காக்கி கேட்டாங்களா, இதை எப்படி நீங்கள் மனனம் செய்து
செய்தீர்கள் என்கிற பொழுது என் தாயார் என்னை மடியிலே போட்டுக்கொண்டு ஓதிக்கொண்டே இருப்பார்கள். என் தாயார் என்னை நீக்கொண்டே இருப்பார்கள். அதை கேட்டு கேட்டு மரணம் செய்தேன் என்றால் அந்த தாய் எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும்? அந்த தாய் எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும்? நம்ம தாய்மார்கள் என்றைக்காவது மடியிலே பிள்ளையை போட்டு ஓதியது உண்டா? ஒரு பாட்டை போட்டு தூங்க வைக்கலாம், ஒரு பாட்டை போட்டு எந்திரிக்க வைக்கலாம். என் பிள்ளை இந்த நாடகத்தை போட்டா உடனே எந்திரிச்சுக்குவான். இது பெருமையா? என் பிள்ளை இந்த நாடகத்தை போட்டா தூங்கிடுவான். இப்படி உருவான குழந்தைகளுடைய கடைசி கால வரலாறு எப்படி இருந்தது தெரியுமா? இப்படி ஒரு பிள்ளை உருவானால் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? வரலாறுகளை புரட்டிப்பார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற பொழுது அவர்களுடைய சீடர்கள் மட்டும் 90,000 பேர் வஃபியா இருக்காங்க. வஃபாத்தாகிற பொழுது சொல்லிவிட்டோம் பார்த்தார்கள், நான் மௌத்தாகிவிட்டார், என் ஜனாதாவை தொலை வைக்க வேண்டுமானால் 4 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்றார்கள். ஜனாதா தொழுக வைக்கிறதுக்கு 4 சர்த்து. முதலாவதாக வாழ்காலத்திலிருந்து அவர் தக்பீர் தஹரீமாவை விட்டிருக்க வயசுக்கு வந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் தக்பீர் தஹரீமாவா இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது அவரும் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கணும். இரண்டாவது நிபந்தனை வாழ்காலத்திலிருந்து இதுவரை தஹஜ்ஜத் தொழுகையை விட்டிருக்க கூடாது, ஒரு நாள் கூட விட்டிருக்க கூடாது. மூன்றாவது நிபந்தனை வாழ்காலத்திலிருந்து இதுவரை அசரினுடைய முன்சுன்னத்தை விட்டிருக்க கூடாது, 4 ரக்காத்தை விட்டிருக்க கூடாது. நான்காவது நிபந்தனை வாழ்காலத்திலிருந்து இதுவரை அந்நிய பெண்களை பார்த்திருக்க கூடாது. இந்த 4 நிபந்தனைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் தொலை வைக்க வேண்டும். 90,000 பேர், எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் பார்க்கிறாங்க, ஜனாதா சுபுவுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. யாரால் செய்கிறார்கள்? இந்த 4 நிபந்தனையும் யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்தில் ஒரு ஆணையம் லோகர் ஆட்சி ஆஸ்காரம், அசர் ஆட்சி காணவில்லை, மகரிப் ஆட்சி காணவில்லை. கடைசியில இஷாவுக்கு தொலை வைக்காமலேயே அடக்கம் செய்துவிட வேண்டியதுதான். தொலை வைக்க தேவையில்லை. எடுக்க போகிற பொழுது எல்லா உருவங்களையும் இழுத்துக் கொண்டு எல்லோரையும் தள்ளிக்கொண்டு ஒரு பேருருவம் முன்னால் வருகிறார்கள். வந்து ஜனாதாவின் பெட்டியை திறந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய ஜனாதா துணியை கைகளால் அல்ல தன்னுடைய உதடுகளால் நீக்கினார்கள். உஸ்தாத் அவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் 3 பேர்களுக்கு மத்தியில் ரகசியமாக இருந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே என்று ஜனாதா தொழுகை தொலைத்து முடிக்கிறார்கள். எல்லோரும் நான் தொலைத்தவர் என்று மறக்கிற பொழுது டெல்லியை ஆண்ட சிற்றரசர் ஷம்சுத்தீன் அல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, ஒரு நாட்டை ஆண்ட அரசர், இந்த நாட்டையும் சரியாக செய்திருக்கிறார். எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, எப்படி உருவாக்கி இருக்க வேண்டும்? இந்த பிள்ளையை எப்படி உருவாக்கினார்கள்? நம்ம குழந்தையை எப்படி உருவாக்கி இருக்கிறோமா? உருவாக்குகிற எண்ணத்தை அல்லாஹ் இன்றைக்கு மனதிலே பதிய வைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, ஆப்பிள்களாக அல்லது குறைந்தபட்சம் சில சூறாக்களையாவது மனனம் செய்திருக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆப்பிளை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அஷ்ராஃப் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலேயே சிறப்பானவர்கள் 2 பேர் தான். ஒன்று அமலத்துல் குர்ஆன் ஆப்பிள்கள், இன்னொன்று கியாமுல் லைல், இரவை நிலைநாட்டக்கூடியவர்கள், இரவிட தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். 2 பேர் தான் என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள். காசு பணத்தை பெருமானார் பார்க்கவில்லை, சொத்து சுகத்தை பெருமானார் பார்க்கவில்லை, அந்தத்தை பெருமானார் பார்க்கவில்லை. என்னிடத்திலே சிறந்தவர்கள் 2 பேர்கள். ஒன்று ஆப்பிளுல் குர்ஆன், இன்னொன்று கியாமுல் லைல். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ரொம்ப தெளிவா பேசிட்டார், ரொம்ப அழகாக பேசுகிறார்கள். இன்ன அமலத்துல் குர்ஆன் அவுலியா அல்லாஹ், நீங்கள் வலிமார்களை பார்க்க வேண்டுமா, ஆஃபில்களை பாருங்கள் சொல்லிட்டார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. அவன் ஆதா வழிகள் பக்கத்து ஆதா அல்லாஹ், யார் என்னுடைய வழியை பகைத்துக் கொள்ளுகிறாரோ அவரை அல்லாஹ் பகைத்துக் கொள்ளுவார். யார் என்னுடைய ஆப்பிளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதற்கு மேல் என்ன புகழார் வேண்டும்? இது குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்கு, குர்ஆனின்படி அமல் செய்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லுவார், ஃபமன் யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் நல்லமல்
செய்கிறார்களோ, குர்ஆனின்படி அமல் செய்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ்வை காணுகிற வாய்ப்பு தானே வாய்ப்புகளிலேயே உயர்ந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்குவான்? யார் குர்ஆனின்படி அமல் செய்கிறாரோ. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில குர்ஆனை ஓதுகிறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு ஆயத்தின்படி வழிநடத்தவர்கள் என்று ஒருவரை கூட இன்றைக்கு பார்க்க முடியவில்லையே. நான் குர்ஆன்ல இந்த வசனத்தின்படி வாழ்க்கை முழுக்க நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று 6666 வசனங்களில் ஒரு வசனத்தை தன் வாழ்க்கைக்காக எத்தனை பேர்கள் எடுத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த குர்ஆன் வெறும் புராணமா, படிப்பதற்காக மட்டும் உள்ள வேதமா, அல்லது இந்த குர்ஆன் ஒதுக்கி வைப்பதற்காக மட்டும் உள்ள வேதமா? இது என்ன புத்தகமா? படித்துவிட்டு தூக்கி இருப்பதற்கு ஒரு வசனத்தின்படி கூட வாழவில்லை என்றால் இவன் உண்மை மூமினா? யோசிக்க வேண்டும். குர்ஆனின் ஒரு வசனத்தின்படி கூட எனக்கு அமல் இல்லை என்று சொல்பவர்கள் தான் 199%. குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும். அப்படி அமல் செய்தால் என்ன கிடைக்கும்? அமல் செய்பவர்கள் 10 பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 10 பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். நரகவாசிகளுடைய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ் என்ன? அல்லாஹ் விதவிதமாக சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஒரு செய்தி மிஸ்காத்திலே பதிவாகி, அல்லாஹ்விடத்திலே ஒருவன் நரகத்திலே பல ஆண்டுகள் வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பானா, யா அன்னான் காமன்னான் யா அன்னான் காமன்னான். அடி குடுக்க நீ சொல்றது ஃபுல்லா இதுதான். ஐயோ அம்மான்லாம் சொல்ல மாட்டான். யா அன்னான் காமன்னான் யா அன்னான் காமன்னான். 1000 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ், டேய் அப்பா 1000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கிறியே, எனக்கு என்னடா வேணும்? அல்லாஹ், எனக்கு இந்த நரகத்தினுடைய வேதனை சொர்க்க வேணும்னு கூட நான் கேட்கல ரப்பே. அந்த சொர்க்கத்துக்கு மேல கொஞ்சம் தூக்கி விட்டு அந்த மேல மதல்ல கொண்டு போய் என்னை நிக்க வச்சுட்டா போதும். எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேணாம், நரகத்துல இருந்து மேல தூக்கி விட்டா போதும். வேற எதுவும் கேட்க மாட்டிய, வேற எதுவுமே கேட்க மாட்டேன் ரப்பே, எனக்கு மேல விட்டா போதும். கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சுவான் யா அன்னான் யா மன்னான் யா அன்னான். ரகசியம் தெரிஞ்சுட்டானே இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் உடனே இறங்கிடுவான் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுட்டு யா அன்னான் யா மன்னான் என்று சொல்ல, அல்லாஹ் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிடு. அப்பா என்னடா கேட்டுட்டு இருக்கிறீ, உனக்கு என்னதான் வேணும்? சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் ரப்பே. அங்க ஒரு மரம் தெரியுது பாரு, அந்த மரத்துல நிறுத்தினா போதும், இந்த ஜுவாலை என்னால தாங்க முடியல. நரகத்திலேயே இருந்த ஆளுக்கு மேல இருக்கும் போது அந்த ஜுவாலை தாங்க முடியலையா, தாங்க முடியல, எனக்கு அந்த மரத்தினுடைய நிழல்ல உட்கார வச்சுட்டா போதும். எதையும் கேட்க மாட்டியே, கேட்க மாட்டேன், சத்தியமா சத்தியமா கேட்க மாட்டேன் ரப்பே. கொண்டு போய் வச்ச உடனே அல்லாஹ்வுடைய வீக்னஸ் தான் அவனுக்கு தெரிஞ்சு வச்சா இல்லையா? அடுத்து ஆரம்பிச்சிருவான் யா அன்னான் யா மன்னான் யா அன்னான் யா மன்னான் என்று கேட்க, அல்லாஹ் என்னப்பா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியே கேட்கிறியே? அல்லாஹ் உன்கிட்ட கேட்காம வேற யாருக்கடா கேட்கறது? இங்க யாருமே வரலையே, உன்கிட்ட தானே கேட்டாகணும். நானு சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் போகல, வெளியே வாசல்ல நிப்பாட்டினேன், நான் வெளியிருந்தே பாத்துக்கிறேன், என்ன செய்யறாங்கிறத பாத்துக்கிறேன் ரப்பே என்று சொல்ல, அல்லாஹ் வேற எதுவும் கேட்க மாட்டீங்க? கண்டிப்பா கேட்க மாட்டேன், நிச்சயமா நிச்சயமா சத்தியமா சத்தியமா எதையுமே கேட்க மாட்டேன் ரப்பே என்று சொல்ல, வெளியிலே நிப்பாட்டுகிற பொழுது அல்லாஹ் நிப்பாட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்ன உனக்கு ஐவிட போகுது, என்ன உனக்கு ஆகிவிட போகுது? ஒரு கதவு லேசா திறந்து உள்ள ஒரு தள்ளு, உள்ள ஒரு தள்ளு போய் விடுதல போறேன், உனக்கு என்ன விட போகிறது என்று அல்லாஹ்வை பார்த்து கேட்க, சரி உள்ளே போய்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், உனக்கு என்ன வேண்டும் என்று சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி ரப்புல் ஆலமீன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். அவன் தெரிஞ்சு போயிடுவான், ரப்பே எனக்கு என்ன வேணுமா? சொர்க்கத்தை கொடுத்ததே பெரிய பாக்கியம், இது என்ன வேண்டும் என்று கேட்கிறாயே? அல்லாஹ் எனக்கு கேட்க தெரியலடா ரப்பே, நீ ஏன் கொடு என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, பூமியை போன்று 10 மடங்கு எடுத்துக்கோ, பூமியை போன்று 10 மடங்கு எடுத்துக்கொள். இது சாதாரண சொர்க்கவாசிக்கு என்றார். உயர்ந்த சொர்க்கவாசியினுடைய தரஜா எப்படி என்பதை நாமே கணக்கிட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நரகத்திலிருந்து எழுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழி இவன் எழுவது மட்டுமல்ல, ஒருவன் குர்ஆனின்படி அமல் செய்தால் 10 பேர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். யார் நரகவாசியாக இருக்கிறார்களோ அவர்களில் 10 பேரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிற பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கிடைக்கிறார். அதோடு நிறுத்தல, பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அல் குர்ஆன் வீணா லா வீணா பாதா. குர்ஆன் என்பதுதான் பெரிய செல்வம். யாரிடத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவனை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது. குர்ஆனை விட செல்வம் உள்ளவர்கள் யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா?
அல்லாஹ் கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், என்னிடத்திலே பணக்காரன் யார் தெரியுமா? யாரிடத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவர்கள் தான் என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த குர்ஆனின் ஆட்கள் என்ன? லைலத்துல் கத்ரில் இறங்கிய இந்த குர்ஆன் தான் அஹப்புல் கலாம். அல்லாஹ் பேச்சிலேயே உனக்கு பிடித்தமானது என்னன்னு கேட்டா இத்தனையும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சிலேயே பிடித்தமானது குர்ஆன் தான் பார்க்குது கேட்குது வரிசையா சொல்றாங்க. அடுத்து நீங்க பெருமானார் இடத்திலே கேட்டு பாருங்களேன், அஹப்புல் இபாத், அல்லாஹ் உனக்கு பிடிச்சமான அடியார் யார் என்று கேளுங்களேன். உனக்கு பிடித்தமான அடியார் யார் கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு பிடித்தமான அடியார்கள் யார் தெரியுமா? 3 பேருக்கு 3 பதில் சொன்னாங்க. இந்த கேள்வியை 3 பேர் வந்து பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, நபியே நாயகமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்கள் யார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஒருவரை பார்த்து சொன்னார்கள், அன்ஃபகுஹும் லிக்கியாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு யார் பயனாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்கள். இன்னைக்கு குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு பயனாளியாக நாம் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். பிரயோஜனமா இருக்கிறோமா? மனைவிக்கு மக்களுக்கு பயனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், அம்மா என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நீதாமா கை கொடுத்த, என்னை ஆபீஸ்ல இருந்து விளக்கும் போது நான் கவலையோடு வந்தேன், எனக்கு நீதாமா ஆறுதல் சொன்னேன் என்று சொல்ல அந்த அம்மாவுடைய உள்ளம் விழுகிறது. அடுத்து, அம்மா நான் ஒரு தனி வியாபாரம் செய்தேன், அந்த வியாபாரத்திலே முடித்து போன போது நான் ரொம்ப கவலையில் இருக்கிற போது என்னுடைய கவலையை நீக்கியது நீதானம்மா என்று சொல்ல அந்த அம்மா இருக்கிறார்கள். அம்மா பெரிய வீடு எனக்கு போனது, கடைசியில ஒரு குடிசை வீட்டிலே கொண்டு வந்து உன்னை வைக்கிற பொழுது கூட அதையும் கூட நீ ஏற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கையை நடத்தினாய் அம்மா, உன்னை பார்க்கிற பொழுது என்று சொல்ல அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறானே நினைக்க, அம்மா உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு கோபமா நீ என்னோடு இருக்கிற வாழ்க்கையில்தான் இத்தனை கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், தொழில்துறையில கஷ்டம், வீடு போச்சு, வாசல் போச்சு, அத்தனை போச்சு. ரகசியமா போய் பெண்களை துன்புறுத்துற ஆண்கள் சமூகத்துல நிறைய உண்டு. புகழ்ற மாதிரியே புகழ்ந்து கடைசியில் வந்து தலை. இவர்கள் குடும்பத்திற்கு பயனாளிகளா? இன்னொருவரை பற்றி ஒருவர் கதை எழுதியிருந்தார். போய் வீட்டுல சாப்பாடு கேட்கறான். பொதுவாகவே ஆம்பளைக்கு இந்த பழக்கம் உண்டு. சாப்பாடு கேட்கறான், தான் நினைச்ச சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு கேட்ட உடனே அங்க நினைச்ச சாப்பாடு இல்ல, சண்டை போட்டு வந்துட்டான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சண்டை போட்டு விட்டு வந்து விட்டான். ஆள் என்னவா ரோஜக்காரன் இல்லையா? ஒரு ஹோட்டலுக்கு போனான், போய் உட்காந்து ஆர்டர் கொடுக்குறான். வித்தியாசமா ஆர்டர் கொடுத்தான். கல்லு மாதிரி இருக்கணும் இட்லி, இட்லி கல்லு மாதிரி இருக்கணும். நேற்று வச்சு சாம்பார் கொண்டு வரும். ஆள் எடுத்தவங்க திரைச்சு போயிட்டான். இல்ல வித்தியாசமா கேட்கிறாங்க, இந்த பைத்தியமா ஆள் கிட்டாப்பா இருக்கிறாங்க. இட்லிக்கு பின்னாடி காஃபி கொண்டு வரணும், பால் ரொம்ப தண்ணியா இருக்கணும், பழைய டிக்கெஷன்ல போட்ட காப்பியா இருக்கும். என்னங்க சார் வித்தியாசமா கேட்கிறீங்க? நான் பசிக்காக சாப்பிடவில்லை, என் மனைவியை நினைத்தேன், ஞாபகம் வந்தது, அவள் இப்படித்தான் எனக்கு தினமும் கொடுப்பாள். இது மனைவியை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி அடுத்தவர்களுக்கு தம்பட்டம் அளிக்கிற செயல். இவன் குடும்பத்திற்கு பயனாளியா? இவர்களை பெருமானார் சொல்லவில்லை. இவாதுகளிலே சிறந்தவர்கள் யார்? பெருமானார் சொல்லுவார்கள், அன்ஃபகுஹும் அலா கியாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு யார் பயனாளியாக இருக்கிறார்களோ அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 வருடங்களை முடித்தார்களே, பெருமானார் எப்படி பயனாளியாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பாருங்கள். தன்னுடைய வீட்டு விஷயம் அடுத்தவர்களுக்கு சென்றதாக வரலாறே இல்லையே. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியாத வார்த்தை அல்லவா பெருமானார் சொன்னார்கள், நானும் என் மனைவியும் வாழ்வதை போல நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிற தகுதி உலகத்தில் யாருக்காவது இருக்கிறார்? பில் கேட்ஸ் சொல்ல முடியுமா, நானும் என் மனைவியும் வாழ்வதை போன்று மனத்தம்பதிகளே நீங்கள் வாழுங்கிற? நான் கிளின்டன் சொல்ல முடியுமா? உலகத்தில் வேற எந்த தலைவராக சொல்ல முடியுமா? சொன்ன அந்த வாழ்க்கை நாட்டமடிக்கிற வாழ்க்கையாக. ஆனால் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்ஃபகுஹும் அலா கியாலிஹி. இன்னொரு சஹாபி வர்றாரு, பெருமானாரை பார்த்து கேட்கிறார், அஹப்புல் இபாதி இலல்லாஹ். தரமான கேள்வி. அடியார்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடித்தமானவர்கள் யார் நாயகமே என்று கேட்கிறவர்கள் அல்-அத்கியா அல்-அத்கியா அல்-அத்கியா. பெருமானார் சொன்னார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு அடியார்களில் ரொம்ப பிடித்தமானவர்கள் ஆண்கள் அல்ல, நிறைய பெண்கள் இறையச்சவாதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறை குர்ஆன் ஹதீஸ்
ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு இறைச்சம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது எவ்வளவு வாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெயிலிலே வருகிறார்கள். நம்ம காலம் மாதிரி ஏசி எல்லாம் இல்ல வெயில்ல வருகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வேணியிலே இருந்து வேர்வை துளிகள் விழுகிறது. அந்த வேர்வையை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டார்களா, வேர்வைகளை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டார்களா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா புகாரில பதிவானது வேர்வையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிற போது கேட்டார்களா, எதற்காக அம்மா இந்த வேர்வையை போய் பிடிக்கிறாயே என்று கேட்கிற போது உம்மு சுலைம் சொன்னார்களா, நான் இந்த வேர்வையை என்னுடைய வீட்டில் இருக்கிற நறுமணத்தோடு கலந்து அந்த நறுமணத்தோடு கலந்து விட்டா அந்த நறுமணத்தின் வாசம் கூடிவிடுகிறது நாயகமே. சொர்க்கத்து கஸ்தூரியை என் வீட்டு நறுமணத்தில் நான் நுகர்கிறேன் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டினார்களே உம்மு சுலைம். அந்த உம்மு சுலைமின் தக்வா எங்கே? ஆனந்த உம்மு சுலைம் அல்-முஃமினத்து தாகியா, விருந்தோம்பல் செய்வதிலே அவர்களை போன்று விடாமல் யாரும் இல்லை. அல்லாஹ்வே சிரித்தானா அவர்களுடைய விருந்தை பார்த்து. பெருமானார் சொல்கிறார்கள், லஹிக்கல்லாஹு மின் உஸ்ரத்தி, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, லைட் ஆஃப் பண்ணி வச்சு விருந்தாளிகளுக்கு தங்கத்திற்கு இந்த சாப்பாட்டை எல்லாம் தள்ளி தள்ளி இவங்க சாப்பிடுற மாதிரி நடிச்சு விருந்தோம்பல் செய்துவிட்டு மறுநாள் பெருமானார் இடத்திலே, நாயகமே நாங்கள் இல்லை, இப்படித்தான் விருந்து கொடுக்க போனோம், விருந்து கொடுத்தோம் என்று சொல்வதற்காக புறப்பட்டு செல்ல பெருமானார் இவர்களை பார்த்து சிரித்தார்களா. பெருமானார் பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்களா, நேற்று இரவு நடந்ததை நீ சொல்கிறாயா, நானே சொல்றேன். நாயகமே நீங்களே சொல்லுங்க நாயகமே. விருந்தாளியை கூப்பிட்டு வச்சு லைட் எல்லாம் அணைச்சிட்டு இருட்டுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, இது உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரப்புல் ஆலமீன் பார்த்து விட்டு சொன்னால் லஹிக்கல்லாஹு மின் உஸ்ரத்தி, உங்கள் குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் என்று பெருமானார் உம்மு சுலைமை பார்த்து சொல்லுகிறார்களே. நம்ம பெண்களுக்கு இந்த தகுதி உண்டா? கேட்கிறோம், விருது இப்படி கொடுத்ததுண்டா? கோயம்புத்தூர்ல நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, நான் வேற ஊரை சொல்றேன். அவங்க சொந்த பந்தம் வச்சுன்னா மஷா அல்லாஹ், அவங்க அக்காவோ அண்ணன் தம்பியோ வீட்டுக்காரமாவுடைய அண்ணன் தம்பியோ எல்லாம் வந்துட்டாங்கன்னாக்கா, ஏங்க மீன் வாங்கலையா, கறி வாங்கலையா, அதை வாங்கலையா, இதை வாங்கலையா, எல்லாம். மாப்பிளக்காரனுடைய அண்ணன் யாராவது வந்துட்டா, தம்பி யாராவது வந்துட்டாக்கா, போன வாரம் தானே மீன் வாங்குவீங்க, போன வாரம் தானே கறி வாங்குவீங்க, அதுக்குள்ள என்ன அவரு இருக்கிறத சாப்பிட மாட்டாரா? ஒரு நேரம் தான் அவர் சாப்பிடணும், ரெண்டாவது நேரம் சாப்பிட்டா அப்படி லேசா அவர் தட்டி விழுகும், புரிஞ்சுட்டு மரியாதையா போயிடணும். ரெண்டாவது நேரம் சாப்பிட்டா குடமே விழுகும். இது ஒரு விருந்தின் முறை. கணவனை சார்ந்த உறவுகளுக்கு அவள் வைத்திருக்கிற பேரே வேறு. ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு, யாரு பேசினா சுனாமி பேச்சா? என்னன்னு சொல்ற? சுனாமி பேசியதா? ஆமா, எங்க அக்காவை தான் சொல்றேன். எங்க அக்கா கேள்வி சுனாமி பேர் வச்ச, சொல்லிக்காம வரா, எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடறா. என்ன பேர் வைப்பது? சமுதாயத்தினுடைய நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த உம்மு சுலைம் எப்படி நடந்தார்கள்? இறையச்சம் அவர்களை கொடுக்க வைத்தது. உம்மு அம்மாரா அவர்களுக்கு இருந்த இறையச்சம் முசைலமத்துல் கத்தாப், நாயகத்தை பார்த்து சொன்னவன் நானும் நபி என்று துணிச்சலா வந்து நாயகத்தை பார்த்து சொன்னவன் நானும் நபி. அதோடு சொன்னதோடு நிறுத்தல, பெருமானார்ட்ட வந்து ஒப்பந்தம் பேசவன்னா, எதுக்கு நமக்குள்ள சண்டை? நீங்க ஒரு நபி, நான் ஒரு நபி, நீங்க கிராமத்துக்கு நபியா இருங்க, நான் சிட்டிக்கு நபியா இருக்கேன். ஒப்பந்தம். உனக்கு நபின்னு சொல்றியே, என்னப்பா வகி வந்துச்சு? உனக்கு ரெண்டு காது இருக்கிறது, ஒரு வால் இருக்கிறது, வழியா இல்லை. நீ போகிற இடம் சத்து ஒத்துகள். அதுல மஸ்பூத் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டு சொன்னாங்களா, அந்த கத்தா, அதனால அவனுக்கு பேர் முசைலமத்துல் கத்தாப், பொய்யன் முசைலம் அவனுக்கு பெயரே. இந்த முசைலமத்துல் கத்தாப் கொடுத்த இன்னல்கள், அந்த முசைலமாவை கொள்வதற்கு புறப்பட்டு முசைலமாவை கொள்வதற்கு வாழால் வேண்டிய முதலில் வேண்டியவர்கள் யார்? உம்மு அம்மாரா. இறைவனுக்காக யமாமா போர்க்களத்திலே சென்று அவனை வெற்றினார்கள். கடைசியில் அவனை கொண்டது வஹ்ஷி கொண்டார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. முதலில் வெற்றியவர்கள் உம்மு அம்மாரா, இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள். ஆனந்த பெண்மணி உம்மு
ஷரீக் சாதாரணமானவர்கள் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்களுக்கு நிகராக ஒரு வரலாற்றை பார்க்க முடியாது. ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்று பெண்களிலே பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளியே கொண்டு வந்தவர்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு பெண்ணை 3 நாட்கள் கட்டி வைத்தார்கள். உம்மு ஷரீக் உணவு கொடுக்காமல் பாலைவனத்திலே கட்டி வைக்கிறார்கள். வரலாறுகளை புரட்டி பாருங்கள். சில வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டே இருக்கிறது. நிறைய காதுகளுக்கே வரவில்லை. அவர்கள் பாலைவனத்திலே கட்டி வைக்க மேகம் நிழலிட்டதா சொர்க்கத்து உணவுகளை சாப்பிட்டார்கள். இதை பார்த்து உன்னுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், உன்னுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று எல்லோரும் ஏற்றார்கள். இந்த வரலாறை பார்க்கிறோமே, அந்த பெண்ணுக்கு எங்கே இருந்தது இறைச்சம்? அந்த இறைச்சம் நமக்கு இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இரவு தூங்குகிற பொழுது அவர்கள் தன்னுடைய விருப்புக்கு அருகில ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்வார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழக்கம். விருப்புக்கு அருகிலே ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்வார்கள். சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் அந்த பாத்திரத்தை கழித்துக் கொள்வார்கள். உம்மு ஐமன் ஒரு நாள் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அதனால இது சிறுநீரை தண்ணீரை நினைத்து குடித்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எங்க அந்த டப்பால உடனே காணாம என்ன ஆச்சு, யாரை எடுத்து ஊத்துறது என்று கேட்க உம்மு ஐமன் சொன்னாங்க, அதுல என்ன இருந்துச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய வயிற்றை நரக நெருப்பு தீண்டார்கள். இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிற பொழுது கடுமையான தாகம், வானத்திலிருந்து கயிற்றிலே நீர் இறக்கியதா சரியான அதிசயம். அப்ப இந்த பெண்மணிக்கு எவ்வளவு இறைச்சல் இருந்தால் வானத்திலிருந்து நீர் இறங்க, அதற்கு பிறகு அந்த நீரை குடித்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் அதற்கு பிறகு எனக்கு தாகமே வந்ததில்லை என்று சொன்னார். அந்த பெண்மணியை பெருமானார் எப்படி உருவாக்கி இருப்பார்கள் என்பதை நினைப்பார். சரியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கிறார்கள். நபியே நாயகமே, பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள், நான் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்டவன், நான் ஜகாத் கொடுக்கணும் நாயகமே, ஆனால் என் கணவர் ஏழையாக இருக்கிறார், கொடுக்கலாமா? பெருமானார் முடியாது. ஜகாத்தை கணவர் கொடுக்க கூடாது, தாய்களுக்கு கொடுக்க கூடாது, பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்க கூடாது. அந்த பெண்மணி சொன்னாங்க, சரி நாயகமே, என் கணவர் ஏழ்மையில் இருக்கிறார், அவருக்காக வேண்டி நான் தான தர்மங்கள் செய்யலாமா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஜுனா, அப்படி செய்தால் உனக்கு ஒரு நன்மை அல்ல, 2 நன்மை இருக்கிறது. தான தர்மத்திற்கு ஒரு நன்மை இருக்கிறது, சொந்தத்தை நேசித்ததற்கு ஒரு நன்மை இருக்கிறது. 2 நன்மை உனக்கு இருக்கிறது அம்மா என்று சொல்லுகிறார்கள். கணவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்த பெண்மணிகள் உண்டு. இன்றைக்கு அந்த நிலைமை உண்டா? இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இவர் தான் கருமணி செஞ்சு போட்டிருப்பாரு, இவர் தான் நகை செஞ்சு போட்டிருப்பாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அம்மா அடகு வைக்கிறது மார்க்கத்தில் தப்பம்மா, அதனால கூட ஒரு 5 பவுன் வித்துட்டு பிறகு வாங்கி தரேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காரு. அந்த வேலையெல்லாம் வேணாம். நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. நீங்க போய் பேங்க்ல லோன் வாங்குங்க, வட்டிக்கு போய் கஷ்டப்படுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் கஷ்டப்படுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிற பெண்மணிக்கு தக்வா இருக்கிறதா, அல்லது கணவனுக்காகவே வாழ்ந்த அந்த பெண்ணிடத்தில் இரையச்சம் இருக்கிறதா? இந்த இரையச்சவாதிகளை யார் உருவாக்கினார்கள்? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உருவாக்கினார்கள். உம்மு நஜி, ஆனந்த பெண்மணி உம்மு நஜி ஏழைகளை பார்த்து விட்டார், உடனே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார்கள். ஒரு மதீனாவுல ஒரு ஏழையை பார்த்து விட்டார். அந்த ஏழையை அழைத்து வந்து ஏழைக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்து அந்த ஏழையை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்பை தானாக எடுத்துக் கொண்டவர்கள் உம்மு நஜி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பெண்ணையும் பார்த்து சொல்கிறார்கள், அம்மா, உன்னை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொண்டார் அம்மா. எப்படி அவர் இடத்திலே அவர் வாழ்க்கை இருந்தது எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரிகள் 5 பேர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க செல்கிறார்கள். உமைரா பெருமானார் கதீர் சாப்பிட்டு இருந்தாங்க. அரபியில கதீர்னு சொன்னா சுரக்காய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாயிலே போட்ட சுரக்காயை அவர்கள் நாளிலுமே எனக்கு வேண்டும் என்று கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதற்கு யாராவது சாப்பிட்டு வாயில வெட்டிட்டு இருக்கும்போது அதற்கு கொஞ்சம் புரியுங்க முடியுமா? இல்ல, அடியே கொடுத்துருவாங்க. வாயில் இருக்கிற சுரக்காயை எடுத்து 5 பேர்களும் பங்கு போட்டு சாப்பிட்டார்கள். வரலாறு சொல்கிறது. அதற்கு பிறகு
அவர்கள் பேச ஆரம்பித்தால் கஸ்தூரி மனம் கவழுமாம். அவர்களை பேச சொல்லி அருகில் இருப்பவர்கள் எல்லாம் முகழ்வார்கள். இன்னைக்கு டிவியில சும்மா அதையே வச்சுட்டு ஆமா அங்க இருந்து அந்த வாசகத்தை குடிச்சுக்குவாங்க. இதுதான் இது டிவியில பார்க்கலாம். ஆனால் வரலாறுகளை புரட்டி பார்க்கிறோம். உமைராவினுடைய சூழல் எப்படி இருந்தது, அவர்களின் சகோதரிகள் எப்படி இருந்தார்கள், இந்த இறையச்சத்தை யார் கொடுத்தது? பெருமானார்களே உம்மு ஃபர்வா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா ஐயுல் அமல் அஃதல், அமல்களிலே சிறந்த அமல் எது நாயகமே, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅஜீலு ஸலாத்தி வக்திஹா, அந்த நேரம் வந்தவுடன் தொழுது கொள்ள வேண்டும் என்ற கடமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கஃனிலே போகிற வரை, அவர்கள் வஃபாத்தாகிற வரை வாழ்ந்து சொன்ன உடனே தொழுது கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்களின் நிலை இப்படித்தான் இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அதான் அஹப்புல் இபாதி இலல்லாஹ், அடியார்களிலேயே ரப்புல் ஆலமீனே உனக்கு பிடித்தமானவர்கள் யார் என்றால் அல் அத்கியா, இது போன்ற இறையச்சவாதிகள். இவ்வளவையும் நம்ம பார்க்கிறோமே, நாம வாழ்க்கையில ஒரு முறையாவது இறையச்சத்தோடு நடக்க வேண்டும், ரப்புல் ஆலமீனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற மன உறுதி வந்திருக்கிறதா? அல்லாஹ் அந்த மன உறுதியை இந்த மஜ்லிஸிலிருந்து தந்தருள்வார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதே கேள்வியை இன்னொருவர் வந்து கேட்கிறார். அய்யுல் இபாதி அஹ்புல் இபாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடியார்களிலேயே ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களிலே யார் குண அழகு படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்கள். குண அழகு வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா குணத்தை பார்த்தோம்னு சொன்னா மாஷா அல்லாஹ், பக்கத்துல கூட அந்த தெருவுக்குள்ளேயே போகக்கூடாதுமா. ஒருத்தருக்கு அந்த தெருவுக்குள்ளேயே போகக்கூடாது, வேணாம். ஏன் உள்ள போனாவே ஆறாங்கடிமா ஆரம்பிச்சிடுறாரு, அந்த தெருவுக்குள்ள போனாலே ஆறாங்கடிமா ஆரம்பிச்சிடுறாரு என்று சொல்லுகிற சூழல் அல்லவா இருக்கிறது சமூகத்திலே. அன்புக்குரியவர்களே, அகலாக்குகளை பழகி இருக்கிறோமா? பெருமானாரின் அகலாக் எப்படி இருந்தது? ஒரு வரலாறை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நுஅ்மான் இப்னு பஷீர் ஒரு முறை குடித்தார்கள், 40 அடி அடிக்கப்பட்டது. குடிப்பதற்கு 40 அடி கசையடி ஹத்து அடிக்கப்படுகிறது. இரண்டாவது முறை குடிக்கிறார்கள், இரண்டாவதும் 40 அடி. மூன்றாவது முறை குடிக்கிறார்கள், நான்காவது முறை குடிக்கிறார்கள், அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டு, நாயகமே இவருக்கு அடியை கொடுக்குறீங்க, திருப்பி பழைய குருடி கதவை தொடடி போயிடுறாரு, திரும்ப அடிக்கிறீர்கள், நாயகமே இவருக்காக பத்துவா செய்யுங்கள். ஒரு வாழ்க்கையிலேயே விளங்கக்கூடாதுன்னு ஒரு பத்துவா செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரபுயர்த்தினார்கள். அல்லாஹும்ம யஃபிர் லஹு, அல்லாஹும்ம யஹ்திஹி, அல்லாஹும்ம அஃபிர் லஹு, அல்லாஹும்ம யஹ்திஹி. அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு ஹிதாயத் செய்வாயாக, இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு ஹிதாயத் செய்வாயாக. இப்படியே கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தாம் தர வேண்டாம், தத்துவா செய்ய மாட்டீங்களா, தானம் செய்ய மாட்டீங்களா என்று கேட்கிற பொழுது, இவர் என்னுடைய அடியார் இல்லையா, இவர் என்னை பின்பற்றியவர் இல்லையா, என்னை கொண்டு ஈமான் கொண்டவர் இல்லையா, என் தோழருக்கு நான் பத்துவா செய்வதா, நான் தானத்தை செய்வதா ஒரு காலம் முடியாது என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வல்லவா குணம்? இந்த குணம் நம்ம இடத்துல வந்திருக்கிறதா? நம்ம நண்பன் 2 தடவை தவறு செஞ்சுட்டான்னா மூஞ்சிலே முடிக்காது. அண்ணனோடு தம்பி முடிப்பதில்லை, தம்பியோடு அண்ணன் முடிப்பதில்லை, உற்றார் இல்லை, உறவுகள் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு சிலர்களின் துஆ அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காத்தியபுரார் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவன் என்னடா கையேந்தி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பதே இல்லை, தூக்கி எறிந்து விடுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குண அழகு படைத்தவர்களாக பெருமானாரிடத்தில் மீண்டும் கேளுங்கள். அஹ்புல் பிலாதி இலல்லாஹ், நாயகமே இடங்களிலேயே சிறந்த இடம் எது என்று பெருமானாரை பார்த்து கேட்டார். அதுவும் இந்த இரவு பார்த்து கேட்டார். பெருமானார் சொல்வார்கள், அஹ்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா, விலாதுகளிலேயே இடங்களிலேயே ஊரிலேயே சிறந்த இடம் எதுன்னு கேட்டா பள்ளிவாசல். பள்ளிவாசலை விட சிறந்த இடம் கிடையாது. அப்ப பள்ளிவாசல்ல லைலத்துல் கத்ர் சிறந்த இரவில சிறந்த குர்ஆனை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வேதத்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதத்தில இருந்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தீனிலே இருந்து கொண்டு கேட்கிற வாழ்க்கை கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு வாழ்க்கை! எல்லாம் கேளுங்களே. ரப்புல் ஆலமீனே அஹ்பு ஷாஃபி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வாலிபர்களே ரொம்ப சிறந்த ஆள் யாருன்னு கேட்டு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க,
அஹப்பு ஷாபி இதல்லா ஷம்பன் இதாபா இஷ்டரா இதாபா. வாலிப கூட்டங்களே, இன்றைக்கு வாலிபர்கள் தான் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா இலகிய பாகு வாலிப பருவங்கிறதுக்கு அது ஒரு இலகிய பாகு. இந்த வெள்ளக்கட்டி இதெல்லாம் செய்யறவங்களை பார்த்திருக்கலாம். அந்த பாகு இலகி போய் இருக்கும் போதுதான் அச்சு வெள்ளத்துல ஊத்துனா அது அச்சா மாறும், மண்டை வெள்ளத்துல ஊத்துனா அது மண்டையா மாறும், இப்படி மாறிக்கொண்டே வரும். இலகிய பாகாக இந்த இளமை பருவம் இருக்கிற காரணத்தினால்தான் அரசியல்வாதிகளும் அந்த இளைஞர்களைத்தான் குறிவைத்து தாக்குகிறார்கள், ஆன்மீகவாதிகளும் அந்த இளைஞரைத்தான் பிடிக்க பார்க்கிறார்கள், தீவிரவாதிகள் கூட அந்த இளைஞரைத்தான் பிடிக்க பார்க்கிறார்கள். அது ஒரு இலகிய பாகு. விதைகளை பார்க்கிறோம். 2 விதைகளை 2 பூமிகளை போடப்படும். 2 விதைகளுமே மண்ணை சாப்பிடுகிறது, தண்ணீரை குடிக்கிறது. 2 விதையுமே மண்ணை சாப்பிடுது, தண்ணீரை குடிக்கிறது. ஆனால் ஒன்று மரமாக ஆகி மாங்கனியை கொடுக்கிறது, இனிப்பை தருகிறது. இன்னொரு மரம் வேப்ப மரமாக மாறி கசப்பை தருகிறது. ஆக மரம் ஆக விதைகள் இருக்கிறது. அது வளர்கிற பொழுது 2ம் ஒன்றாகத்தான் வளர்ந்தது. ஒன்று அது உறுதி மாங்கனியை கொடுக்கிறது, இன்னொன்று வேப்பங்காயை கொடுக்கிறது. இதை போன்றுதான் மனிதர்களும், இதை போன்றுதான் இளமை பருவமும் இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் சுவாசிக்கிற காற்று ஒன்றுதான், எல்லோரும் குடிக்கிற நீர் ஒன்றுதான், எல்லோருக்கும் இருக்கிற ரப்பு ஒன்றுதான், எல்லோருக்கும் இருக்கிற வேதம் ஒன்றுதான், எல்லோருக்கும் இருக்கிற நபி ஒன்றுதான். ஆனாலும் இன்றைக்கு சமூகத்திலே இளைஞர்களே கொஞ்சம் நீங்கள் அதுதான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் மம்பளமாக இருக்கிறார், இன்னொருவர் வேப்பங்காயாக கசக்கிறாரே. என்ன காரணம்? நாம் உறுதியதில் தவறு, நாம் உறுதியதில் தவறு இருக்கிறது. நல்லதை உறுதிங்கள் உட்கொள்ளுங்கள். பூமியிலிருந்து, குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து, இமாம்களின் சொல்லிலிருந்து நல்லதை உறுதிங்கள், மாங்கனியாக பலன் தரலாம். ஆனால் சில நேரங்களிலே நாம் உறுதிகிற பொருளை மாற்றமாக போய் சமூகத்திற்கு வேப்பங்கனியை அல்லவா கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அற்புதத்தை படைப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அற்பமானதை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. இளமை பருவம், துடிப்புள்ள பருவம். கடல்களிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். கடல், இந்த கடல் இருக்கிறது, அலைகள் கட்டையையும் மேல தூக்கிட்டு போகும், குப்பையையும் மேல தூக்கிட்டு போகும். அலைகளுக்கு எது கிடைக்கிறதோ அதையெல்லாம் அடித்துக் கொண்டு மேலே தூக்கி தூக்கி போடும். அதனால் கடல் அலை மேலே தூக்கியது என்ற காரணத்தினால் குப்பைகளுக்கு பெருமை வந்துவிடுமா? குப்பை பெருமையாக மாறிவிடுமா? இதை போன்றுதான் மனித அலைகளும், மனிதனுடைய என்ன அலைகள் இருக்கிறது. கடல் அலை மாதிரி தான். கடல் அலைகளும் ஓயாது, என்ன அலைகளும் ஓயாது. என்னைக்காவது என்ன அலை ஓய்ந்து இருக்குதா? எதையுமே நினைக்க கூடாதுங்கிறதையாவது நினைச்சிட்டு என்ன அலைகள் ஓய்வதே இல்லை. இந்த எண்ண அலைகளிலே கண்டதையும் நின்றதையும் கண்ட குப்பைகளையும் உள்ளத்திலே ஏற்றிக் கொள்ளாமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உயர்ந்து விடலாம். ஒரு சேகரத்திலே ஒரு வாலிபர் போய் பணிக்கு சேருவார். இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற செய்தி. ஒரு சேகரத்திலே ஒரு வாலிபர் பணிக்கு சேர்கிறார். பொதுவாகவே இறைநேசர்கள் சேகுமார்கள் பக்குவமாக வளர்ப்பார்கள், உருவாக்குவார்கள், ஒடுக்கத்தை கொடுப்பார்கள். அதனால அந்த மாணவரிடத்திலே சேர்க்க சொன்னா குளிப்பதற்காக தண்ணீரை தயார் செய்து வையப்பா என்றார். குளிப்பதற்கு தண்ணீர் தயார் செய்யப்படுகிறது. தண்ணி எல்லாம் ஊத்துறதுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி எள்ளி சல்லுன்னு இறச்சி போயிட்டான். பூமியிலே ஊட்டி விட்டு சென்று விட்டான். நம்மளாம் சர்வசாதாரணமா செய்வோம். பாத்திரத்திலே தண்ணியை நிறைந்து விட்டு கொஞ்சம் நீர் இருக்குமையானால் அதை ஒரு இறைச்சல் இறைச்சி விட்டு போற பழக்கம் நமக்கு உண்டு. இதை போன்றே அந்த மாணவர் செய்கிற பொழுது சாட்டையை எடுத்து மாணவரை அடிக்கிறார். நீ என்ன வேலையை செய்திருக்கிறார் என்று கேட்க அந்த மாணவன் திரும்பி விட்டு கேட்டான். சாட்டைகளே அடிவேறு சுழியில் என்று பட்டிருக்கிறதா? திரும்பி கேட்டான். இதில் என்ன பெரிய செடி வைத்து மரமா வரப்போகிறது? இதற்காக ஒரு கிளாஸை விட கம்மியான நீர் இது கீழே ஒட்டியதற்காக இப்படி அழிக்கிறீர்களே, என்ன செடிக்கு ஊற்றி மரம் வளர்ந்து விடப் போகிறதா என்று கேட்கிற பொழுது, மரம் வளர்வதற்காக உன்னை அடிக்கவில்லை, நீ வளர்வதற்காகத்தான் உன்னை மரம் வளர அடிக்கவில்லை. இதை ஏன் நீ வீணாக்கிறீர்கள்? இந்த அரை கிளாஸ் நீர் ஒரு தாவரத்திற்கு பயனளிக்கலாமே, இந்த அரை கிளாஸ் நீர் ஒரு தாகம் உள்ளவருக்கு பயனாக இருக்கலாமே, நிறைய பிராணிகளுக்கு பயனாக இருக்கலாமே. உன்னுடைய நேரங்களை, உன்னிடத்திலே கிடைக்கிற பொருளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள் என்று அந்த ஷேக் வாலிபருக்கு உபதேசம் செய்தார். அந்த வாலிபர் யார் தெரியுமா? அல்லாமா ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே வீணடித்ததாக வரலாறு இல்லை. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களே, வீண் இல்லாத நாள் உண்டா?
அந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டியில சுத்து இருக்குது மாஷா அல்லாஹ், எந்த பிரயோஜனம் இருக்காது. சர்வீன்னு போய் அந்த தெருவுல நிற்பான். கோயம்புத்தூர்ல யார் அப்படி இல்ல, நான் வேற ஊருக்கு சொல்றேன். இங்க இருந்து பிறப்பு போய் அந்த தெருவுல நிக்கிறது, அங்க இருந்து பிறப்பு போய் இந்த தெருவுல நிக்கிறது. எதற்கு நிக்கிற கேட்டு பாருங்க. சும்மா சும்மா பெட்ரோல் சும்மா அன்புக்குரியவர்களே, எத்தனை நேரங்கள், எத்தனை பொருட்கள் இந்த வாலிப பருவத்திலே வீணடிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இளமை பருவம் இருக்கிறதே தவறை ஏற்றுக்கொள்ளாத பருவம். அது ஒரு சிக்கலான பருவம். தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான். ஒரு டாக்டர் போன ஒருத்தான், அரவர டாக்டர், நீவே தவி கத்திரிக்கான் என்று சொல்லுவார்கள். அரவர வைத்தியர்னால ஆபத்து தான் அதிகம். போய் அரவர மருத்துவர்கிட்ட போய் பையனுக்கு ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியல, இதற்கு மருத்துவம் தெரியாது. பையன் என்ன சாப்பிட்டார், டாக்டர் வயிற்று வலி தாங்க முடியல, தூங்கிட்டே இருக்கான். வயிற்று வலிச்சா முதல்ல தூங்க மாட்டான். ஆனா அவர் சொல்றாரு வயிற்று வலி தாங்க முடியல, தூங்கிட்டே இருக்கிறான் டாக்டர், எழுப்பவே முடியல. டாக்டர் கேட்டாரு, கடைசியா சாப்பிட்ட சாப்பாடு? டாக்டர் கடைசியில பால் தான் குடிச்சான். அது என்ன பால்? இவனுக்கு அடவர அது என்ன பால் என்று கேட்க, பியூரான பசும்பால். இங்கதான் பிரச்சனை இருக்குண்டா, இங்கதான் பிரச்சனை இருக்கு. பால்ல பிரச்சனை இருக்கா? இங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த பாலை உங்க பையன் குடிச்சானா என்னாச்சு, உள்ள போய் வயிற்றுக்குள்ள அது தயிரா மாறிடுச்சு. அங்கிட்ட இங்க அசைஞ்சதுல அது அப்படியே கடைஞ்சி வெண்ணையா போய் இவனுடைய சூட்டுல அது நெய்யா மாறி, அந்த நெய்யி ரசாயன மாற்றமாக மாறி அது சர்க்கரையாக ஆகி, இந்த சர்க்கரை இருக்கிறது ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் போதையா மாறி தூங்கிட்டான். அதனால என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், தெரியாத தவறை ஏற்றுக்கொள்ளுகிற பருவம், பக்குவம் நிறைய பேர்களுக்கு இல்லை. அதனால் இளைஞர்களே, நம்முடைய தவறு என்ன என்பதை யோசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நன்மக்களாக நம்ம முதல்ல மாறணும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்பு ஷபாப், வாலிபர்களையே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் தெரியுமா? அழகாக சொன்னார்கள், ஷம்ஹன் இதா பாஹ இதஸ்தரா இதா பாஹ, அவர் விற்றாலும் தானம் செய்வார், வாங்கினாலும் தானம் செய்வார். என்ன அழகாக சொன்னார்கள். வளர்கிற பருவம், வியாபாரத்திலே மேலோங்குகிற பருவம், அந்த வாலிபர்களுக்கு, அந்த வியாபாரிகளுக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப அழகாக சொன்னார்கள். உங்க வியாபாரம் ஒவ்வொரு இன்று செழிக்க வேண்டுமா, வளர்ச்சியை பெற வேண்டுமா, உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல வேண்டுமா, நீங்க வாங்கும் போதும் கொஞ்சம் தானத்துக்காக வச்சுக்கோங்க, நீங்க விற்கிற போதும் கொஞ்சம் தானத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே அல்லாஹ் தூக்கி விடுவான், உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றி விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர்களின் வளர்ச்சியை பற்றி அளவழைக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்களேன், இந்த நல்ல நாள்ல அஹப்புல் அமால் இலல்லாஹ், யா அல்லாஹ் அமல்கள்லயே உனக்கு பிடிச்சமான அமல் எது ரப்பே, நாங்க செய்யணும் ரப்பே, நீ சொல்லு ரப்பே என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதை கேட்கிறீர்களா? பெருமானாரிடத்திலே 9 பேர் வந்து கேட்டார்கள் இதே கேள்விங்க. ஒவ்வொருவருக்கு தோதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகமே அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்களிலேயே ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அதுவும் கல்ல, குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது என்றார்கள். 2 ரக்காத் தொழுகிறாரா, நிரந்தரமா பெற வேண்டும். 5 ரூபாய் தானம் பண்றாரா, நிரந்தரமா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது நிதானமாக நிரந்தரமாக செய்யக்கூடியது என்று சொன்னார்கள். ஒருவர் போய் கேட்கிறார், ஒருவர் நான் உங்கள்கிட்ட பயிற்சி வரணும், நான் ஞானியாக மாற வேண்டும், எத்தனை வருஷம் முடிக்கும் கேட்டார். இதுல போன உடனே வருஷத்தை கேட்பான், நான் ஞானியாக எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷத்துல நீ ஞானியாக ஆகலாம். கௌசல்யாளர் சொல்லும் போது 10 வருஷமா நானும் கடுமையான முயற்சி செய்யறேன், 2 மடங்கு முயற்சி செய்யறேன், இப்ப எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் ஆகும். நான் 4 மடங்கு முயற்சி செய்கிறேன், இப்போது எத்தனை வருஷம் ஆகும்? 40 வருஷம் ஆகும். கடுமையா வேலை செய்யறவன் எவனுமே உருப்படியா செய்ய மாட்டாங்க. வேகமா வேலை நடப்பது எதுவும் உருப்படியாகாது. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? நியூட்டன் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டுபிடிக்கல. ஆப்பிள் மரத்து அடியில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆப்பிள் கீழே விழுகிறத பார்த்துதான் கண்டுபிடிச்சாரு. நிறைய விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளை பாருங்க, அவர்கள் ஓய்வாக இருக்கிற பொழுதுதான் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. தவிர கடுமையான உழைப்பு இருக்கிற பொழுது எதையுமே சாதிக்க முடியாது. இதைத்தான் ரொம்ப பக்குவமாக நாசுக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு சிறந்தது குறைவாக இருக்க வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும். ஹவுலாவின் கரிவா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷாவே ஆச்சரியப்படுகிற பெண்மணிகளில் ஒரு
எப்படி ஹவுலாவின் சரிவா இந்த பெண்ணை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே சொல்கிறார்கள், நாயகமே இந்த பெண்ணை எப்படி வணங்குவாங்க தெரியுமா? இந்த பெண்ணை எப்படி வணங்குவாங்க தெரியுமா? நாயகமே தொழுகொண்டே இருப்பார்கள், நாயகமே வணங்கிக்கொண்டே இருப்பார்கள், நாயகமே நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள், நாயகமே என் பெருமையாக சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த பெண்ணான் சடைவாடை தவிர இவளுடைய பெண்ணான் சடைவாடை தவிர அல்லாஹ் ஒரு காலமும் சடைத்து விட மாட்டான். அதனால் நிறைய அமல்கள் செய்ய வேண்டாம், குறைவாக செய்தாலும் அதை நிதானமாக நிரந்தரமாக செய்ய சொல்ல ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சிலர் பார்த்தாக்கா லைலத்துல் கத்ர் வந்து அடிச்சு விடுகிறது, 100 ரக்காத்து குறை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து தொழுகைக்கு வர மாட்டார். இது அமலா? இந்த அமல் இறைவனுக்கு தேவையில்லை, எதுவுமே செய்யவில்லை, ஆனால் தினமும் தொழுது கொண்டே இருக்கிறார், நிரந்தரமாக தொழுகிறார். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான. அதனால அதத்தை தொட வேண்டாம் சொல்லிட்டாரு போயாரு. அன்புக்குரியவர்களே, அடுத்த சலாம் எழுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார், அஹ்புல் அமாலி இலல்லாஹ், நபியே நாயகமே அவர்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது என்றார். அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. இன்னைக்கு நம்ம ஈமான் முழுமையாக இருக்கிறதா? அல்லாஹ்வை அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை முழுமையாக நம்பி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் நம்பிய அளவுக்கு நாம் நம்புகிறோமா என்றால் இல்ல. தேவைக்கு அல்லாஹ் அழைக்கப்படுவான். நம்ம அல்லாஹ்வுக்கு வேலை என்னன்னு சொன்னா நமக்கு புரோக்கர் தான் அல்லாஹ். வீட்டுல பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது +2ல பாஸ் ஆகணும், அல்லாஹ் நீ பாஸ் ஆக்கிட்டேன்னு சொன்னா 1200க்கு 1125 மார்க் கொடுத்துட்டேன்னு சொன்னாக்க நானு அல்லாஹ் உனக்காக ஒரு 25 ரொட்டி சுட்டு கொடுத்தேன். அல்லாஹ் பசுவோடு பார்த்து காப்பாருங்க, 25 ரொட்டி சுட்டு கொடுத்தாரமா அல்லாஹ் பாஸ் ஆக்கி விட்டாரா? அல்லாஹ் இவன் தேவைக்கு அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, ஜோசியத்தில் போய் உட்கார்ந்தாங்க. அது நிறைய பேரு நம்ம முற்காக்களாகத்தான் இருக்கிறது. ஜோசியக்காரனை பார்த்தா நம்மாலதான் அருள் வந்திருக்கு, எவனாவது சும்மாவா ஆனா ஒரு 10 பேர் பொம்பளை நம்மால் போய் உட்காந்துவாங்க. என்ன சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரர் பத்தி என்ன எடுத்து யாரும் நல்லா படிச்சாப்பா, அவருக்கு யாரும் செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அடுத்த கொண்டாட்டியோட போக போறாங்க, அந்த குடும்பமே நாசம். அல்லாஹ் பார்த்தா அன்புக்குரியவர்களே, ஜோதிடத்திலே மூழ்கி போனதுவா என்று சொல்றாங்க. சேலத்துல உழவர் சந்தைக்கு அருகில் ஒரு அம்மா ஒரு கிளி ஜோசியக்காரன் உட்காந்து பார்த்துட்டு, கிளி ஜோசியக்காரன் என் கணவர் ஜெயிலுக்கு கேட்டாரு, எப்ப ரிலீஸ் ஆகாதுன்னு கேட்காரு. அவன் வந்து அந்த கிளிக்குள்ள திறந்து விட்டோன்னு அது ஒரு சீட் எடுத்து கொடுக்குது. கிளிக்கே தாய் எப்ப ரிலீஸ் தெரியல, கிளிக்கா ரிலீஸ் சொன்னதான் இந்த அம்மாவும் கேட்டுட்டு வரலாம். நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா? அல் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோம்னா அவர்களிலேயே சிறந்தது. இன்னொரு சஹாபி வர்றாரு, வந்து கேட்கிறாரு, நபியே நாயகமே அகில் அமாலி அஃதல், அமல்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது நாயகமே என்று கேட்கிற பொழுது சிலத்தோட சொந்த பந்தங்களை நேசித்து வாழ்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு அகில் அமாலி அல்லாஹ், அகில் அமாலி அஃதல், அமல்களிலேயே ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் எது என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகிறது, ஹோல்சேலா தொழுகிறது இல்ல. கடையை முடித்து வந்து ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஹோல்சேல் தொழுகிறார்கள். இது அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல் அல்ல, அந்தந்த நேரத்திலே தொழுவது. அடுத்து விடவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இன்னொரு சஹாபி இருக்கிறார், அஹ்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்களிலேயே ரொம்ப பிடித்தமான அமல் எது என்று கேட்கிற பொழுது அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நேசப்படுவது, அல்லாஹ்வுக்காகவே கோபப்படுவது. வரலாற்றிலே பார்க்கிறோம், அலியும் கரமல்லாஹு வஜி அல்லாஹ்வுக்காகவே நேசப்படுவார்கள், அல்லாஹ்வுக்காகவே கோபப்படுவார்கள். போர்க்களத்திலே ஒரு எதிரியின் முதுகுக்கு மேலே, ஒரு எதிரியின் நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர்ந்து அவனை வெட்டுவதற்கு செல்கிற பொழுது அந்த எதிரி துப்பினான். உடனே எழுந்து வந்து விட்டார்களே, உன்னுடைய கோபம் இறைவனுக்காக வேண்டித்தான் இருந்தது, நீ என் முகத்திலே துப்பிய காரணத்தினால் அந்த கோபம் எனக்காக மாறிவிட்டது, என் மீது துப்பினாய், அதனால் பழிவாங்க வேண்டும், இது எனக்கு வேண்டாம், நான் இறைவனுக்காகவே கோபப்படுகிறேன், இறைவனுக்காகவே விட்டு விடுவேன் என்று எழுந்தார்களே. அந்த அலியின் வரலாறுகளை பார்க்கிறோம். கோபம் இறைவனுக்காக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே பிரியமும் இறைவனுக்காக இருக்க வேண்டும். இன்னொரு சஹாபி வர்றாரு, அகில் அமாலி அஹ்புல் அமாலி இலல்லாஹ், அவர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது ஹிஃபுதுல் லிசான், நாவை பேணுவது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாவை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவினால் தான் ஏராளமான நரகத்திற்கு சென்றிருக்கிறார்கள்.
கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்து வருகிறார் அஹ்புல் அமாலி இலல்லாஹ், நபியே நாயகமே அவர்களுக்கிடையே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்க, பிர்ருல் வாலிதைன் பிர்ருல் வாலிதைன் பிர்ருல் வாலிதைன். பெருமானார் ஒரு தடவை சொல்லவில்லை, 3 தடவை சொன்னார்கள். பெற்றோர்களை நேசிப்பது பெற்றோர்களை நேசிப்பது பெற்றோர்களை நேசிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த இரவுல கண்டிப்பாக நம் பெற்றோர்களுக்காக இருந்தால் இருக்கிற பெற்றோர்களுக்காக, இல்லை என்றால் காலம் சென்ற பெற்றோர்களுக்காக கேட்டால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார். உன்னுடைய பெற்றோருக்காக உன்னை வளர்த்தி உருவாக்கி ஆக்கி சிறப்பாக்கி இவ்வளவு அல்லத்து கொடுத்து பெற்றோருக்கு கேட்கிறாயா, உன் துவாவையும் சேர்த்து அங்கீகரிக்கிறேன், உன் வாழ்க்கையையும் நான் நமாக்குகிறேன் என்றல்லவா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால பெற்றோர்களுக்கு கேட்கிறது இருக்கிறேன், அவர்களுக்கு நன்மை கூறுவது இருக்கிறதே, இதான் அவர்களுடைய அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இடவில்லை மீண்டும் கேட்கிறார் அஹ்புல் அமாலி அஹ்புல் அமாலி இலல்லாஹ். இன்னொரு சஹாபி கேட்கிறார், அவர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தகையில் மிஸ்கீன் ஏழை எளியவர்களுக்கு நீ உணவு கொடு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்தவர்களுக்கு உணவு கொடு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் வீசிய மிச்சம் இருப்பதை கொடுப்பதற்கு பேர் இல்ல. நிதாவிலே கூட ஒரு வரலாறு எழுதுவார்கள், ஒரு கஞ்ச திடீர்னு விருது கொடுத்தான். ஒருத்தர் கஞ்ச திடீர்னு